مرحبا يا نور عيني، مرحبا جد الحسيني، مرحبا أهلا وسهلا يا رسول الله. الله مرحبا يا خير داعي يا حبيب الله. பயான் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் மேடையின் முன்பாக அவர்கள் இருக்கையில் அமர்ந்து பயானை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஹ்தீஹ் வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا حبيب ربنا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. الصلاة والسلام عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. خذ بأيدينا قلت هينتنا أدركنا يا مرادنا يا رسول الله. أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. الحمدلله. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மதுர் مثل حسنك قط يا سيدي خير النبي، سيدي خير النبي. لا إله إلا الله، لا إله إلا الله، إلا الله محمد رسول
எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே உரித்தாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் உத்தம சத்திய சஹாபத்துகள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்களின் மீதும், இந்த நல்ல நாளிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் தஆலா நாம் கடந்த காலங்களில் செய்த குற்றம் குறைகளை மன்னித்தருள்வானாக. வாழும் காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய சுன்னத்துகளை அடியொற்றி வாழும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. நாம் மரணிக்கும் தருவாயிலே உண்மை மூமினீன்களாக கலிமாவுடன் மரணிக்கும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. இங்கு பேசப்படக்கூடிய பேச்சுக்களை அல்லாஹ் கபூல் செய்து நம் வாழ்க்கையில் அமல் செய்யும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பேரன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றறிந்த உலமா பெருமக்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய நிர்வாக பெருமக்களே, சபையினுடைய தலைவர் அவர்களே மற்றும் பாசத்திற்குரிய சகோதரன்மார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லதொரு பயானிற்காக ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த ஒரு நன்மக்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான செயல் பரக்கத்துகளையும் தந்தருள்வானாக. இந்த ஒரு நல்லதொரு சூழ்நிலைக்கு வாய்ப்பளித்த அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்தி என்னுடைய பயானை நான் துவங்குகிறேன் இன்ஷா அல்லாஹ். நல்லடியார்களே, இன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார் கற்றுத்தந்த மேன்மையான கல்வி அக்கீதா. பொதுவாக நாங்கள் பயான்களுக்கு குறிப்பு எடுத்துகிட்டு வர்றதில்லை. பேச்சாளர்கள் பயான் குறிப்பு இல்லாமல் பேசுகிறது தான் வழக்கம். இத்தனை வருட காலங்களில் நான் குறிப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்க டாபிக் அந்த மாதிரி. உலமாக்களும் இன்ஷா அல்லாஹ் இதை ரெக்கார்ட் பண்ணணும். தாய்மார்கள் சகோதரர் அனைவரும் எழுதணும். எழுத முடியாதவங்க ரெக்கார்ட் பண்ணி வீட்டில் போய் எழுதி வச்சுக்கிறோம் அப்படின்றத என்னுடைய முதல் கட்ட வசியத்தை நான் செய்து கொள்கிறேன். மன் கதப கர்ற மன் ஹஃபிஸ ஃபர்ற மன் லம் யஃஅல் ஹுமா ஷர்ற. எவர் ஒருவர் எழுதி வைத்தாரோ திரும்ப படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அவருக்கு. எவர் மனனம் செய்தாரோ பெரும்பாலும் அதை மறந்து விடுவார். எவர் இந்த இரண்டையுமே செய்யவில்லையோ அவர் தனக்குத்தானே நஷ்டம் விளைத்து கொண்டார். ஒன்று எழுதணும். எழுதாத பட்சத்தில் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா வீட்டில் போய் நம்ம கொடுக்கக்கூடிய குறிப்புகள் இன்ஷால்லா கண்டிப்பான முறையில் நீங்கள் பயானை தாய்மார்களும் சகோதரரும் எழுதி வைங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் உலமாக்கள் என்ன சொல்லுவாங்களோ அனைத்தையும் சுருக்கமான முறையில் இன்ஷால்லா இந்த பயானில், இதை பயான்னு சொல்ல முடியாது, இது கிளாஸ் மாதிரி. அதனால் ஏன்னா மற்ற அடுத்த 2 நாட்கள் பயான்களை அல்லாஹ்வுடைய கிருபையால் ஏற்பாடு செய்து வைத்திருக்காரு குழுவினர். யதார்த்தமான பயானா இன்ஷால்லா அது இருக்கும். ஆனால் இந்த பயான் என்பது நிச்சயமாக இது ஒரு தர்பியத்திற்கு உண்டானதாக இருக்கும். ஏன்னா அக்கீதாவை பற்றி பேசும் பொழுது ஒழுங்காக நம்ம சொல்லி கொடுத்தோமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கும் இருக்குது. அவர் சொன்னதை காதில் வாங்கி அதை எடுத்துக்கிட்டீங்களான்ற கேள்வி உங்களுக்கும் இருக்குது. 2 மக்களுக்குமே இருக்கிறதுனால திரும்பவும் எனது வசியத்தை சொல்கிறேன். மன் கதப கர்ற மன் ஹஃபிஸ ஃபர்ற. எழுதி வச்சவர் திரும்ப படிச்சுக்கலாம். உங்களுக்கு இனிமே இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை, இந்த பயானுடைய விஷயத்தை எழுதி வச்சுட்டு மொத்தமாக உள் வாங்கிட்டீங்கன்னா சுன்னத்துல் ஜமாஅத் சம்பந்தமாக அடுத்து வரக்கூடிய எந்த விதமான சந்தேகமும் உங்களை பாதிக்காது இன்ஷா அல்லாஹ். இந்த பயானை கொஞ்சம் நல்லா ஆழமாக கவனிங்க. ஏன்னா அஷ்ரஃபுல் உலூம், கல்விகளில் மேன்மையானதுன்னு சொல்லப்படக்கூடிய கல்வி தான் அக்கீதாவுடைய கல்வி. அஷ்ரஃபுல் உலூமி அல் அகீதா, கல்விகளில் மேன்மையானது அக்கீதாவுடைய கல்வி. அப்போ அந்த கல்வியை நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. இது பயானாக நினைக்காமல் வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய ஒரு உபதேசமாக எடுத்துக்கொண்டு நம்ம உள்வாங்கி கொண்டால் எந்த வழிகட்ட கூட்டத்தாலும் நம்முடைய மனசு சஞ்சலம் அடையாது. நம்முடைய சந்ததிகளுக்கு அடுத்து இதே கல்வி அப்படியே கடத்திட்டு போயிடலாம். இதே பயான நான் அடுத்த வட்டம் இன்ஷா அல்லாஹ் பேச மாட்டேன்.
அடுத்து ஏனால் இதில் முழுமையாக நம்முடைய சுன்னத்துல் ஜமாத் என்றால் என்ன, அதனுடைய ஆதாரங்கள் என்னன்றதை கிதாபு முதற்கொண்டு வார்த்தைக்கு வார்த்தை வாசி காண்பேன். அதனால் இதை பயான் மெத்தடில் இன்ஷா அல்லாஹ் தாய்மார்கள் நினைக்க வேண்டாம். முக்கியமாக நான் உங்களுக்கு அழுத்தி எழுதி கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக மீலாத் தான் முதல் அக்கீதாவுடைய இது ஹஜரத் அவங்க கேட்டுக்கிட்டாங்க மீலாதை பற்றி பேசணும்னு. மீலாத் தான் அக்கீதாவுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இன்ஷா அல்லாஹ். அதனால் நிச்சயமான முறையில் அதற்குண்டான தலீல்கள் நம்ம வைப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, என்னுடைய 3 நாட்களுக்கு நிர்வாகத்தினர் எனக்கு பயானுக்குண்டான வாய்ப்பை அல்ஹம்துலில்லாஹ் வழங்கியிருக்கிறார்கள். இந்த 3 நாளுக்கும் ஒரே ஹதீஸ் தான் தலைமை. அந்த ஒத்த ஹதீஸினுடைய விளக்கம் தான் அந்த 3 நாளுடைய பயான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எத்தனை கல்விகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் கணக்கிட முடியுமா? கணக்கிடவே முடியாது. லட்சக்கணக்கான கல்வியில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எத்தனை கல்விகள் என்பதை நம்ம சீக்வன்ஸாக ஒரு தர்த்தீபாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு ஒரு அழகான சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா பெருமானாருடைய வாழ்க்கையின் இறுதியில் ஒரு சம்பவத்தை ஏற்படுத்துகிறான். கிட்டத்தட்ட பெருமானாரின் வஃபாத்திற்கு முன்னாடி நடந்த சம்பவம். பெருமானார் உட்கார்ந்துருக்கிறாங்க, சபையில் சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு மனிதர் வர்றார், ஒயிட் அண்ட் ஒயிட், பியூர் ஒயிட்டில் வந்து இறங்குறார். தலைமுடியெல்லாம் கருகருகருன்னு இருக்கு, சவாபு முடிகள் கருகரு என்று இருக்கிறது. அஷத்து பயால், அவருடைய ட்ரெஸ் எல்லாம் பியூர் ஒயிட் உஜாலாவாக இருக்கார். இப்படி ஒரு இதை அவர் இத்தனைக்கும் வெளியூர்காரருடைய ஆள், உள்ளூர் வாசி கிடையாது. வெளியூர்காரர் இவ்வளோ பியூர் ஒயிட்டில் ஊருக்குள்ளே வரவே முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்துன்றது அப்படி. ஒரு ஒட்டகத்தில் ஏறி அடுத்த ஊருக்கு 10 கிலோமீட்டருக்கு போனோம்னா சட்டை ஃபுல்லாக என்னவாயிரும், புழுதி ஆயிரும். அப்போ வெளியூர்காரரு பியூர் ஒயிட்டில் என்னமோ வானத்திலேருந்து இறங்குற மாதிரி வர்றாரு. முடி கூட கலையில் அப்படி அந்த தேய்ச்ச எண்ணெயினுடைய படிவு அப்படியே அழகான தோற்றத்தில் வந்து கவர்ச்சியான முறையில் வர்றாரு. எல்லா சஹாபாக்கள் வச்ச கண்ணு வாக்காமல் அந்த மனிதரை பார்க்குறாங்க. வித்தியாசமான மனிதர், மாய மனிதராக இருக்கிறாருன்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் வந்து சலாம் சொல்லிவிட்டு பெருமானார் அத்தஹியாத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுடைய மொட்டியினுடன் தன்னுடைய மொட்டியை இணைத்து அத்தஹியாத்தில் அப்படியே முன்னாடி நெஞ்சுக்கு நேராக ஒரு உஸ்தாதிற்கு ஒரு மாணவன் அமர்வதை போன்று அமர்ந்து கேட்கிறார், யா முஹம்மத் மல் ஈமான், ஈமான்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், ஈமான்னா என்னன்னு கேட்குறீங்களா, அன் தூமின பில்லாஹ் வ மலாயிகா வ குதுபிஹி வ ரசூலிஹி அப்படின்னு சொல்லி ரசூல்லா அடுக்குறாங்க. அல்லாஹ்வை, ரசூலை, வேதங்களை, மறுமை நாளை, விதிகளை நீ நம்புவது, நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுகிறதுன்னு சொல்லி நம்பிக்கை சார்ந்தா சொன்னாங்க. அகீதா, ஈமான்னா என்ன, அகீதான்னு அர்த்தம். முதல் கேள்விக்கு, ஈமான்ற கேள்விக்கு பெருமானார் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் சொன்னார்கள், அகீதாவை தெளிவுபடுத்தினார்கள். இரண்டாவது கேள்வி மல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்னன்ற கேள்விக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிக்கிறார்கள், துகீமு ஸலா, தூத்து ஸக்கா, தஸூம ரமலான், தஹஜ்ஜுல் பைத், நோன்பு நோக்கிறது, அது 5 நேரம் தொழுகிறது, ஜக்காத்து கொடுக்கறது, ஹஜ்ஜு செய்யறதுன்னு சொல்லி அந்த 5 கடமைகள் இருக்கு பாருங்க, ஃபராயில். இந்த 5 கடமையை சொல்லிவிட்டு இதுக்கு பேர் தான் இஸ்லாம்டாங்க. இஸ்லாம் சொன்னா சட்டத்திட்டம்னு அர்த்தம், இஸ்லாம்னா ஷரியத்துன்னு அர்த்தம். இஸ்லாம் என்றால் ஷரியத்து என்ற அர்த்தம். நம்ம இஸ்லாம் முழுமையானது என்ன, இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாதுங்கிறாங்க. அட இஸ்லாம்னாலே தீன், அல்லாஹ்வுடைய தீன்ல இருக்கக்கூடிய செகண்ட் ஒரு பார்ட்டு. இஸ்லாம்னா ஷரியத்துன்னு அர்த்தம். இஸ்லாம்னா அக்கீதா கிடையாது. இஸ்லாம்னா ஷரியத்து, ஃபிக்ஹு, மதுஹப்னு அர்த்தம். அதான் ரசூல் 5 கட்டளைகளை சொல்லி காட்டுறாங்க. மூணாவது வந்த மனிதர் கேட்டால் மல் இஹ்சான், இஹ்சான்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரசூல்லா. இப்போ ரசூல்லா ஸ்பிரிச்சுவலான விளக்கத்தை கொடுக்குறாங்க. அன் தஅபுதல்லாஹ கன்னக தராஹு ஃப இல்லம் தகுன் தராஹு ஃப இன்னஹு யராக. நீங்கள் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய ஆன்மீக வழிபாடு சூபியிசம், நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று கான்சென்ட்ரேஷனாக வணங்குறது, அல்லாஹ்வை பார்ப்பக்கூடிய ஒரு ஆன்மீக பார்வையுடன் வணங்குவது. ஃப இல்லம் தகுன் தராஹு ஃப இன்னஹு யராக. இப்படி ஒரு சுப்பீரியரான ஒரு குவாலிட்டி உங்களுக்கு இன்னும் வரல, நீங்கள் இன்னும் மெச்சூரா ஸ்பிரிச்சுவல்ல வளரலன்னு சொன்னா, அவன் உங்களை பார்க்கிறான்ற அந்த ஒரு குவாலிட்டியோட நீங்க நிக்கணும். இது செகண்ட் குவாலிட்டி. இது 2ஆம் தரஜா. அவன் உங்களை பார்க்கிறான் என்ற அந்தஸ்தில் இருப்பது, இதுதான் இஹ்சான் என்றார்கள். இந்த இஹ்சானுக்கு தான் உலமாக்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். சூஃபியிசம், தஸவ்வுஃப், ஆன்மீகம், இஹ்சான், அஹ்லாக், இல்மு சுலூக், தரீகத் என்று சொல்லக்கூடிய எல்லா பெயர்களுமே இந்த இஹ்சானுக்கு பொருந்தும். அப்ப முதல்ல ஈமான்னா என்னன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை சார்ந்து சொன்னார்கள். அத்தூமின பில்லாஹ் மலாயிகி வ குதுபிஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் வேதத்தையும்
மறுமை நாளை நம்பக்கூடிய நம்பிக்கை சார்ந்த ஃபுல்லா அகீதா. அகீதான்னு சொன்னாலும் சரி, இஅ்திகாதுன்னு சொன்னாலும் சரி, மன்ஹஜ்னு சொன்னாலும் சரி, இந்த எல்லாமே இந்த ஈமானுக்கு தான் சாரும். ரெண்டாவது ஷரியத்து, மூணாவது சூஃபியிசம். அந்த வந்த மனிதர் கேட்டுவிட்டு போய்விட்டார். போனதுக்கு முன்னாடி சொன்னார்கள், இந்த வந்தவர் யார் தெரியுமா? அதாக்கும் ஜிப்ரீல் லியுஅல்லிமக்கும் தீனக்கும், உங்களுக்கு உங்களுடைய தீனை கற்றுக் கொடுப்பதற்காக வந்து சென்றவர். வந்தவர் மாய மனிதர், வேறு யாரும் இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சொல்றாங்க, லியுஅல்லிமக்கும் தீனக்கும், உங்கள் தீனை உங்களுக்கு விளக்கப்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்காத அந்த தீனவா இந்த 5 நிமிஷம் மஜ்லிஸ்ல ஜிப்ரீல் கற்றுக் கொடுத்து விட்டார். அப்ப என்ன தெரியுமா, பெருமானார் இவ்வளவு காலமாக உங்களுக்கு எடுத்த லெசன் என்ன, அவங்க எடுத்த உங்களுக்கு கோர்ஸ் என்னன்றத வட்டுருக்கமா 5 நிமிஷத்துல சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எத்தனை லட்சம் இல்ம நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அத்தனையும் அடக்கினால் தீன் என்ற மொத்தம் அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும், பரிபூர்ணமாக உங்களை நான் தீனை நான் கொடுத்து உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்துங்க அல்லாஹ் சொன்னானே. அந்த தீனை 3ஆ பிரிச்சோம் சொன்னா 1/3, அதுல 1/3 மூன்றில் 1 ஈமான் அகீதா, ரெண்டாவது இஸ்லாம் ஷரியத், மூன்றாவது இஹ்சான் சூஃபியிசம். இந்த 3ல 1 விட்டா கூட தீன் நிலைக்காது. நாங்க ஷரியத்தை பிடிச்சுக்கிறோம், அகீதா எனக்கு இருக்காதுன்னு சொன்னா 3ல ஒரு கால் விழுந்துருச்சு. நாங்க அகீதாவை பிடிச்சுக்கிட்டோம், ஷரியத் இல்ல அப்படின்னு சொன்னா முடிஞ்சிச்சு. ஷரியத்தை பிடிச்சுக்கிட்டோம், இஹ்சான் தரீக்கத் இல்லைன்னு சொன்னா தீன்ல 3 காணா போச்சு. நாங்க அகீதாவையும் முடித்து விட்டோம், ஷரியத்தையும் முடித்து, தரீக்கத்தை எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னா இப்படித்தான். தரீக்கத்தையும் முடித்து விட்டோம், ஷரியத்தையும் முடித்து விட்டோம், அகீதா இல்ல போடுச்சு. 73 கூட்டத்தில் ஒன்று சேர்ந்துருவான். எனவே தீனு சொன்னா 3ல 1, மூன்று பகுதியில் சேர்ந்ததான் தீனு. அதுல இஸ்லாம்ன்றது 3ல 1. இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இஸ்லாத்துல இதெல்லாம் கிடையாது, இஸ்லாத்துல சூஃபியிசமே கிடையாது என்றார். இஸ்லாத்துல எப்படியா சூஃபியிசம் இருக்கும்? இஸ்லாம்ன்றதே ஷரியத், சூஃபியிசம்ன்றது 3வது பகுதி. 3வது பகுதியில 2வது பகுதி இருக்குமா? என்ன ஒரு கேள்வி! தலையில கை இல்லைன்ற மாதிரி இருக்கு. தலை வேற கை வேற. அல்லாஹ்வுடைய தீனில் ஷரியத் ஒரு பகுதி என்று சொன்னால் சூஃபியிசம் ஒரு பகுதி, அகீதா ஒரு பகுதி. இந்த 3ம் சேர்ந்துதான் அல்லாஹ்வுடைய தீன் என்பதை நாம் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் கற்றுக் கொடுத்த அந்த 3லே முதல் நாள் அந்த பயான் ஈமான் அகீதா சம்பந்தமாக எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அகீதான்னா ஈமான் அர்த்தம். நாளைக்கு கொடுக்கப்பட்ட மாநபியின் உம்மத்திற்கு அல்லாஹ்வின் ஷரியத்துன்னு சொன்னால் இஸ்லாம். அடுத்ததாக நபி வலிம் என தரீக்கத் அப்படின்னு சொல்லக்கூடியது இஹ்சான். 3வது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அந்த ஹதீஸ் அடிப்படையாக வச்சு தான் இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த ஈமான் என்று சொல்லக்கூடிய அகீதாவின் அம்சங்கள் நிறைய இருக்குது. 70க்கும் மேற்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. சுருக்கமாக இன்னைக்கு நம்மளுக்கு தடுமாற்றம் ஏற்படுற இடம், ஜல்லத்து வர்ற இடத்துல மட்டும் நம்ம தெளிவுபடுத்திட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த பயானை நிறைவு செய்கிறேன். ஆனால் இதில் கொஞ்சம் சிக்கல் என்னன்னு சொன்னால், கொஞ்சம் 1 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அஜரத்து மேலே தலைவரை கொஞ்சம் கருணை காட்டணும். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு முடிக்க பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ் தாலா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல்ல நம்ம மீலாது விழா எடுக்கிறோம். இந்த மீலாது விழா எடுக்கிறதனுடைய அடிப்படை என்ன? நம்மெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையில் உள்ளவங்க, அஜர்த்துமாருன்னு சொன்னால் குறைவான சம்பளத்தில் வேலை செய்கிறவங்க, இவங்களுடைய இஜ்திஹாத் ஆய்வுலாம் என்னவா இருந்துற போது, என்னமோ ஏதோ பார்த்தோம் இன்னும் பலகாரத்தப்பெல்லாம் சுட்டு வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்றதுக்காக மீலாது விழா நம்ம கொண்டாடுற மாதிரியும், இவர்களெல்லாம் அடிமட்ட அறிவு கூட இல்லாதவர்ன்ற மாதிரி ஒரு மாயையை ஏற்படுத்துகிறார்கள் நமக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் இது இஜ்திஹாத் என்பது இஸ்லாத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பம்சம். ஆய்வுகள் என்பது நம்முடைய மார்க்கத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய சிறப்பம்சம். இன்னைக்கு மெனரா நிற்கிது, இவ்வளோ பெரிய மெனரா. ரசூலுல்லாஹ் காலத்தில் எந்த மெனரா இருந்துச்சு? இன்னைக்கு மெனரான்றத முஸ்லீம்கள் இஸ்லாத்தினுடைய அடையாளமாக இருக்கா இல்லையா? மெனரா கட்டுறது எவன் பிதுஆத்துன்னு சொன்னா? பள்ளிவாசல்ல மெனரா இருக்குது, அது இஸ்லாத்துடைய அடையாளமா பார்க்கப்படுது, அது பள்ளி முஸ்லீம்களுடைய அடையாளம் பார்க்கப்படுது. இந்த பிதுஆத் எங்க இருந்து வந்துச்சு? இது இஜ்திஹாத், இது ஆய்வு, இது அல்லாஹ் நம்முடைய தீனுக்கு கொடுத்திருக்க சிறப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லாக்கிறார்கள் என்று நம்ம சொல்லல. ஆனால் இந்த உம்மத்து சிறப்புன்னு சொல்லி எதை ஒன்ன எடுக்குதோ அதற்கு அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இருக்கிறது. அது குர்ஆன் ஹதீஸ்க்கு ஈக்குவல். ஒரு பிறை தெரியலங்க, பிறை தெரியல, மேகம் மறைச்சிருக்கு, நம்ம 30வது பிறையா கம்ப்ளீட் பண்ண சொல்றோம், இன்னைக்கு தெரியல அப்படின்னு சொல்றோம். அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? மேகத்துக்கு பின்னாடி நிலா ஒளிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது சொல்றாங்கல்ல ஹிஜ்ரா கமிட்டியா?
அது வந்து அந்த நிலாவுக்கு பின்னாடி கூட மேகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கலாம். நம்ம சேட்டலைட்ல போய் பார்த்தா தெரியும். என்னத்துக்கு ரசூலா பார்த்தாங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்களா, யார் ரசூல்லா தான் மேகத்துக்கு பின்னாடி நிலா ஒளிஞ்சிருக்கு, நீங்க 29ஆவே கொண்டாடுங்க சொன்னாங்களா? அவசியம் இல்லை. நாம் அதை 30ஆவே எடுத்துக்கொண்டாலும் கூட மறுநாள் பெருநாளை இல்லாமல் அதற்கு அடுத்த நாள் பெருநாளாக கொண்டாடினால் அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அது குர்ஆன் ஹதீஸ் மாதிரி தான். குர்ஆன் சொன்னா என்ன சட்டமோ, ஹதீஸ் சொன்னா என்ன சட்டமோ அதே சட்டம் தான் ஒட்டுமொத்த உம்மத்தும் சேர்ந்து இன்னைக்கு நாளைக்கு 30ஐ கொண்டாடு, நாலு 30 நோன்பு வச்சிடறோம், அதுக்கு அடுத்து தான் பெருநாள் சொல்றோம். குர்ஆன் ஹதீஸ்க்கு ஈக்குவல். இது இஜ்திஹாத், இது ஆய்வு, இது அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு இந்த இஸ்லாத்திற்கு கொடுத்திருக்க சிறப்பு. அப்ப மீலாது என்பதும் இதற்குண்டான ஒரு நாளை எடுத்து சிறப்பிக்கிறது முட்டாள்தனத்தின் அடிப்படை அல்ல, ஆய்வின் அடிப்படை. இது அல்லாஹ் உலமாக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய வரப்பிரசாதம். எத்தனை ஆய்வுகளை சொல்லலாம், எத்தனை ஆய்வுகளை நாம் இதற்கு உதாரணமாக காட்ட முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார். அப்ப இது வந்து நம்மளுடைய பேஸ் என்னன்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ் ஆய்வுக்கு உட்பட வேண்டியது. பல வசனங்கள் ஆய்வுக்கு உட்பட வேண்டியது. இன்ன ஃபீ ذلك ஆயா, நிச்சயமாக இந்த வசனத்துல அத்தியாயம் நிறைய வசனங்கள் உங்களுக்கு அத்தியாட்சி இருக்கிறது, ஆய்வு செய்யுங்கள் சொல்றான். சில வசனங்கள் வெளிப்படையா சொல்லும், ரொம்ப ஆய்வு செய்ய தேவையில்லை. அகீமஸ் ஸலா, தொழுகை நிறைவேற்றுங்கள் நம்ம சொல்றோம். அல்லாஹ் தஆலா தொழுகையை நிறைவேற்றுன்னு சொன்னா அதுக்கு ஆய்வுலாம் பெருசா தேவையில்லை, தொழுனா தொழுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சில வசனங்கள் ஆய்வு தான் செய்யணும், அதை உலமாக்கள் ஆய்வு செய்வார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ அந்த அடிப்படையில் மீலாது ஷரீஃபுக்கு அடிப்படை இருக்கிறது. பித்அத்னா என்னங்க? பித்அத்னா இல்லாததை புகுத்துவது, சரிங்களா? அது மார்க்கத்தில் ஹராம். எந்த பித்அத்து? பித்அத்து ரெண்டு இருக்குது. பித்அத்தே ஹக்கீகி, ஹக்கீகியான பித்அத்து, இதுதான் ரசூலுல்லாஹ் வந்து வன்மையாக கண்டிக்கிறது. பித்அத்தே ஹக்கீகி, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, அதுக்கு பேக் போனில் ஒன்றுமே இல்லை. ஆஷூரா தினத்தில் நெருப்பில் ஏறி ஒருத்தர் நடக்கிறான், தீ மிதிக்கிறான். நான் ஒரு ஜியாரத்துக்காக போயிட்டு ஒரு பயணத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தவர் பேசுகிறார், அவர் பள்ளியினுடைய நிர்வாகி, எந்த ஊருன்னு சொல்லலை, அதை விட்டுருங்க. அஜரத்துங்க, எங்கள் ஊரில் ஆஷூரா தினம் வந்துருச்சுன்னா அவ்வளோ அமர்க்கலமாக இருக்கும் அஜரத்து. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம். அப்படி என்ன செய்வீங்க? சுன்னத்துல் ஜமாத்தோட எல்லா காரியத்தையும் செய்வோம் அஜரத்துங்க. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம். என்ன செய்வீங்க? தீ மிதிப்போம் அஜரத்துங்க. என்னது? ஆஷூரா தினத்தில் தீ மிதிப்போம். இது சுன்னத்துல் ஜமாத்துக்கான். எப்போ இருந்து செய்வீங்க? இது ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்துகிட்டு இருக்கான். யா சுப்ஹானல்லாஹ், இதான் பித்அத்தே ஹக்கீகி. இதுக்கு பேக் போன்ல என்ன இருக்குது? இது வழிகேடு, இது ஷியாக்கள் உருவாக்கினது. இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. தீ மிதிக்கிறதுக்கு என்ன ஆய்வு இருக்குது? எந்த குர்ஆன் ஹதீஸை வச்சு ஆய்வு செஞ்சு கொண்டு வர முடியும்? இதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் பித்அத்தே இலாஃபி, ஒன்று தொட்டு வர்றது, குர்ஆன் ஹதீஸில் ஒன்று நிற்கும், அதை வச்சு இதை நம்ம எடுக்க முடியும். பள்ளிவாசலில் கண்ணாடி மாட்டினீங்க, எந்த ஆதாரத்தில் வந்து நீங்கள் குர்ஆனில் கண்ணாடி மாட்டிருக்கீங்க? ரசூலுல்லாஹ் எந்த கண்ணாடி மாட்டி விட்டாங்க? கண்ணாடிக்கு மேலே அல்லாஹும் அன்த ஹஸ்ஸன் த ஹல்கி ஃப ஹஸ்ஸின் ஹுலுக்கி துவா எழுதி வச்சிருக்க. என்ன அடிப்படையில் எழுதி வச்சிய? அதுக்கு எங்கே குர்ஆன் ஹதீஸ் இருக்கு? ரசூலுல்லாஹ் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி விட்டாங்களா? ரசூலுல்லாஹ் துவா சொன்னார்கள், பள்ளிக்கு போகும்போது உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்க சொன்னாங்க. அப்போ கண்ணாடி ஒரு ஆதாரம் இருக்கிறது, அதை ஒட்டி இன்னொரு இஜ்திஹாத் நம்ம எடுக்க முடியுது. அப்ப நம்ம செய்யறதுக்கு ஒரு ஹதீஸ் துணை வந்துட்டா போதும், அதை தொடர்ந்து வருவது பித்அத்தே இலாஃபி. இது பிரச்சனை இல்லை, இது பிரச்சனை இல்லை. ஒரு பயான் நடத்தணும், பயான் நடத்த ரசூலுல்லாஹ் தெருமனை பிரச்சாரம் செஞ்சாங்களா? செஞ்சாங்க. எப்போ செய்தார்கள்? எப்போ வேணாலும் செய்தார்கள். எப்போ டெய்லி செஞ்சா வருவோமா கூட்டம்? வராது. ஏதாச்சும் ஒரு நாளை தேர்ந்தெடுக்கணும். பெருமானார் பிறந்த தேதி ஒரு ஒட்டி வந்துடுது. கிட்டத்தட்ட பித்அத்தே இலாஃபின்னு சொன்னா என்னடா? அதுவும் புதுமை தான், அதுவும் புதுமை தான். எல்லாருமே என்ன செய்வாங்க? இந்த ஹதீஸை காட்டான், குல்லு பித்அத்தின் தலாலா, எல்லா பித்அத்தும் வழிகேடு தான், புதுமையான காரியங்கள் அனைத்தும் வழிகேடு தான். அந்த ஹதீஸ்லாம் காட்டுவான், இன்னொரு ஹதீஸை காட்டவே மாட்டான். சஹீஹுல் ஜாமியா ஹதீஸ் கிதாப் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை காட்டுன்னு சொல்லி காட்டவே மாட்டான். சஹீஹுல் ஜாமியா 6305வது ஹதீஸ். இது சஹீன்னு சொல்றது யாருன்னா வஹாபிகளுடைய தலைவர் அல்பானி தான் சொல்றாப்புல. மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன், எவர் இஸ்லாத்திலே புதிய நடைமுறையை ஏற்படுத்துகிறாரோ, நல்லா கவனிங்க, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா மின் பாதிஹி,
அதை அவர் செஞ்சு விட்டு போயிட்டாருன்னா அவருக்கும் அதற்குண்டான கூலி கிடைக்கும். அவர் மௌத்தா போனதுக்கு பின்னாடி யாரெல்லாம் அந்த இதை செஞ்சுக்கிட்டே வர்றாங்களோ அதற்குண்டான கூலியும் கிடைக்கும். பள்ளிவாசல்ல குடி தண்ணிக்கு ஒரு டேங்க் வாங்கி நீங்க கட்டி விடுறீங்களா, அது பிதஅத்து தான், அது சுன்னத்து தான், சுன்னத்துன் ஹசனா. நீங்க மௌத்தா போனா கூட அந்த நன்மை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பள்ளிக்கு பக்கத்தில் லைப்ரரி கட்டி விடுறீங்களா, பள்ளிக்கு பக்கத்தில் இபாதத்துக்கு முன்னாடி ஏதாவது ஹான்கா கட்டி விடுறீங்களா, பள்ளிக்கு பக்கத்தில் மதரசா கட்டி விடுறீங்களா, ஏதாச்சும் ஒன்று கட்டி விட அந்த நன்மை உங்களுக்கு பின்னாடி வந்தா அது சுன்னத்துன் ஹசனா. அதற்கு பின்னால் செய்யக்கூடிய நன்மைகளும் உங்களை வந்து சேரும் என்று யார் சொன்னால்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அமன் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னதன் சய்யா, மோசமான ஒரு சுன்னத்தை ஒருத்தன் ஏற்படுத்துறான், ஃபலஹு விசுருஹா, அவனுக்கு அவனுடைய தண்டனை வரும். வ விசுருமன் அமில பிஹா மின் பாதிஹி மின் கைர் யன்குஸ மின் ஔசாரிஹிம், அந்த பாவத்தை அவன் மௌத்தா போனதுக்கு பின்னாடியும் கூட தொடர்ந்து யாரெல்லாம் செஞ்சாங்களோ அம்பிட்டு பாவமும் இவனுக்கே வரும். அப்போ புது நடைமுறைகள் என்பது மார்க்கத்திற்கு உட்பட்டு ஏதேனும் செய்வதாக இருந்தால் மார்க்கத்தில் ஜாயிஸு. யாரெல்லாம் பிஸ்மில்லான்னு சொல்லி எந்த மகான் தொட்டு வச்சாங்கன்னு தெரியல, சூபி இந்த மீலாதுடைய இதை பகதாது ஷெரீஃபே கொண்டாடுமா ஹிஜ்ரி 400 கிட்ட நெருக்கத்தில். ஏதோ ஒரு பெரிய மகான் பிஸ்மில்லான்னு சொல்லி தொட்டு வச்சிருக்கிறாங்க. அதற்கு பின்னால் 1000 வருடங்களை கடந்து நிற்கிறது மீலாது ஷெரீஃப். அத்தனை நன்மைகளும் அவருக்கு தான். ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா மின் பாதிஹி, அதற்கு அவர் மௌத்தா போனதுக்கு பின்னாலும் அனைத்து நன்மைகளும் அவரை போய் சேர்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது இன்னைக்கு ரூஹானியத்தான முறையில் இந்த அமல்கள் இருப்பது என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மானா என்னங்க? ஜும்மானா என்ன? இந்த உம்மத்துடைய சிறப்பு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா பிறந்தது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுங்களா? எத்தனையோ ஹதீஸ்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல நபிமார்கள் ஏங்கினது உம்மத்தை முஹம்மதியாவில் பிறக்கும். நபிமார்களே ஏங்கியிருக்காங்களாம், நான் அவங்களுடைய பெருமானாருடைய உம்மத்தில் நான் பிறக்கணுமே அப்படின்னு. அந்த அளவிற்கு சிறப்பிற்குரியது. அல்லாஹ் தஆலாவும் அதான் ஹக்கும் கூட. வகதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸதன், உங்களை நாம் நடுநிலை சமுதாயமாக நாம் வைக்கிறோம். குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இதுவரை வெளியான சமூகத்திலே நீங்கள் தான் சிறந்த சமூகம். நூஹுடைய சமூகமும் இல்லை, ஈசாவுடைய சமூகம் இல்லை, மூசா நபியினுடைய சமூகம் இல்லை, உம்மத்தே முஹம்மதியா இதுதான் உம்மத்திலேயே சிறந்த உம்மத். அதான் ஹக்கும் கூட. இந்த உம்மத்து சிறந்தது. ஏன்? தாமுருன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. இது உங்களுடைய குவாலிட்டி. உங்களுடைய சிறப்பம்சங்கள் என்ன? இந்த 2 விஷயங்கள். ரசூலுல்லாஹ்விற்கு பின்னால் அவருடைய உலமாக்கள் இது என்ன அர்த்தம் வைக்கிறாங்க? நன்மை ஏவி தீமை தடுக்க எல்லாரும் சேர்ந்து போய் தடுக்கலான்னு. உலமாக்களுக்கு உண்டான சட்டம் அது. ஓதி படிச்சவன் பேசுவாப்ல, ஓதி படிச்சவன் பேசுவாரு, அவர் பேசுறதுக்கு தகுதி உண்டானது. ஓதாதவங்க என்ன செய்யக்கூடாது? அமைதியா இருக்கணும், மார்க்கத்தை கத்துக்கறணும், பேசுறதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த உம்மத்திற்கு உண்டான சிறப்பு என்ன? இது சிறந்த சமூகம். முந்திய சமூகங்களுக்கு அல்லாஹ் வச்ச பரீட்சையே வேற. அவங்கெல்லாம் அதில் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், நம்ம சொல்லல, முந்தைய சமூகத்திற்கு அல்லாஹ் நிறையா டெஸ்ட் வச்சானா. நம்மளுக்காச்சும் லைலத்துல் கத்ரில் டெஸ்ட் வந்துச்சு இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்லவே வந்துட்டாங்க, நாக்கு வரைக்கும் வந்துட்டாங்க, வீட்டுக்கிட்ட வந்து லைலத்துல் கத்ர் இந்த பிறையில் இருக்குன்னு சொல்ல வர போகிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு ட்விஸ்ட்டு, 2 சஹாபி தனக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை போட்ட உடனே டக்குன்னு விஷயம் உயர்த்தப்பட்டு விட்டது. நான் சொல்ல வந்தேன், எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. லைலத்துல் கத்ர் எதுன்னு சொல்ல வந்தேன், மறக்கடிக்கப்பட்டுருச்சு. சரி, அதுவும் ஒரு ஹைர், எல்லாம் ஒற்றைப்படையில் தேடிக்கிங்க போங்க அப்படின்ட்டு வந்துட்டாங்க. ஒற்றைப்படையில் வாங்க, எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த அருள் மிகுந்த அந்த இரவு நம்ம காலம் ஃபுல்லாக நின்று அமல் செய்தால் அன்னைக்கு ஒரு நாள் கிடச்சிச்சா முடிச்சு அம்படி தூக்கிடலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தை போட்டு நம்மளுக்கு 1000 வயசு கிடைக்கவே இல்லை, 1000 வயசு வரைக்கும் வாழலை. அந்த ஒரு நாள் கிடச்சிச்சு, கிட்டத்தட்ட இதை நம்ம பீட் பண்ணிடலாம். ஏன்டா அவங்க வந்து நிற்பாங்க, 1000 வருஷம் வாழ்ந்தவரெல்லாம் வந்துட்டு அமல் செஞ்சோன்னு நிற்பாங்க. நம்ம போய் என்ன செய்யற 60 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு. அப்போ அந்த நன்மையை ஓவர் டேக் பண்ணுறதுக்கு தான் அல்லாஹ் லைலத்துல் கத்ரை கொடுக்குறான். அது சொல்ல வர்ற நேரத்தில் பார்த்தா ஒரு சண்டை நடக்குது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இது உயர்த்தப்பட்டு விட்டது. உலமாக்கள் விளக்கம் கொடுக்குறாங்க, இந்த சண்டை சச்சரவுகள் கிடைக்க வரக்கூடிய அருளை தட்டி விட்டுருமா. சமூகத்தில் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இருக்கிறது, இது இறைவன் புறத்திலிருந்து கிடைக்க வரக்கூடிய அருளை தட்டி விட்டுரும். இப்போ லைலத்துல் கத்ர் எதுன்னு தெரியாது நமக்கு. ஒற்றைப்படை 27ன்றது பெரும்பான்மையான கருத்து, அதில் மாற்று கருத்து சொல்லல. ஆனால் உயர்த்தப்பட்டுச்சா இல்லையா, அதான் இங்கே விஷயம் கவனிக்கத்தக்கது. அப்போ முந்தைய இப்போ நமக்கு அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ரை மறைச்சான், அதுவும் நல்லதுதான். அதனால தான் 10 நாளும் சேர்ந்து வணங்குறோம். போடு, ஒரு நாள் தானே வணங்கியிருப்ப, இது உங்களுக்கு என்ன செய்யுங்க, வாங்கி கட்டிக்கங்க, 10 நாளும் அமல் செய்யுங்க.
10 நாள் எதுவும் தெரியல. அப்போ கூடுதல் அமல் செய்யறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. பல ஹிக்மத்தில் இதற்கு பின்னாடி இருக்குது. ஆனால் நமக்கு லைலத்துல் கத்ரில் ட்விஸ்ட் வச்ச அல்லாஹ் தஆலா முந்தைய சமூகத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்திற்கும் ஈசா நபியுடைய கூட்டத்திற்கும் இந்த யூத நசராக்களுக்கு ஜும்மாவிலே டெஸ்ட் வச்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறாரு, நஹ்னுல் ஆஹிரூன சாபிகூன யௌமல் கியாமா. நாம் யார்னா நம்ம கடைசியில் வந்தவங்க தான், ஆனால் நம்ம தான் மறுமையில் முந்தியவர்கள். பைத அன்னஹும் ஊத்துல் கிதாபு மின் கபுலினா, நமக்கு முன்னாடி இருந்த யூதர்களும் நசராக்களும் இதை கொடுக்கப்பட்டிருக்காங்க, ஜும்மா கொடுக்கப்பட்டாங்க. ஊத்தினா மின் பாதிஹிம், நமக்கு பின்னாடி தான் ஜும்மா கிடச்சிச்சு. வஹாதா யௌமுல்லதி ஃபுரித அலைஹிம் ஃபஹ்தலஃபு ஃபீஹி, நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம், அவங்க தப்ப விட்டாங்க. ஏன் ஜும்மா அவங்கள தப்ப விட்டாங்க? லைலத்துல் கத்ர் மாதிரி அவங்க மறைஞ்சிருச்சு. வெள்ளியா சனியா ஞாயிறான்னு தெரியல. சனியை யார் எடுத்துக்கிட்டா? 3 நாள் இருக்கு, 3 நாளில் எதுவும் தெரியல. வெள்ளியா சனியா ஜும்மா எதில் இருக்கு அப்படின்னு தெரியல. சனிக்கிழமை யூதர்கள் எடுத்துக்கிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை யார் எடுத்துக்கிட்டா? நசரானிகள் கிறிஸ்துவர் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வெள்ளிக்கிழமையை கரெக்டாக கண்டுபிடிச்சோம். ஏன் வெள்ளிக்கிழமையை கண்டுபிடிக்கணும்? அந்த ஜும்மாவுடைய நாள் உங்களுக்கு சாய்ஸாக கொடுக்கப்பட்டது, நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க 2 சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எடுத்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதல்லாஹானில் ஜுமாஅத்தி மன்கான கபலனா, நமக்கு முன்னால் இருந்த கூட்டத்தாரை அல்லாஹ் தான் வழி எடுத்துட்டான், இது போகாம அவங்கள தடுத்துட்டான். நம்ம தான் கரெக்டாக அதை சூஸ் பண்ணிட்டோம். ஏன் சூஸ் பண்ணணும்? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அதான் மீலாதுக்கான பதில். அன்னைக்கு எத்தனை நடந்துச்சு? 6 விஷயங்கள் நடந்துச்சு. வெள்ளிக்கிழமையில் என்ன நடந்துச்சு? ஹைரு யோமின் தலஅத் அலைஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ, சூரியன் உதிக்கும் நாட்களிலே மிகச்சிறந்த நாள் யௌமுல் ஜும்ஆ தான் சொல்லிட்டு ரசூல் சொல்றாங்க. அதில் 6 விஷயங்கள் நடந்திருக்கு. ஃபீஹி ஹுலிக ஆதம், ஆதம் பிறந்தது அன்னைக்கு தான். The மீலாத் ஆஃப் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இஸ் யௌமுல் ஜும்ஆ. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாளை கண்டுபிடிப்பான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு யூதர்களுக்கும் நசராக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும். மீலாது முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்க. லைலத்துல் கத்ருக்கு டெஸ்ட் வச்சானா இல்லையா? யௌமுல் ஜும்ஆவுக்கு, யௌமுல் ஜும்ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த டேட்டு, பிறந்த நாள். இது 7 நாளில் எது கண்டுபிடிச்சுங்க? 3 சமூகங்கள் முடிந்த மூசா நபியுடைய கூட்டம் கண்டுபிடிங்க, ஈசா நபியின் கூட்டமே கண்டுபிடிங்க, முகமது நபியின் கூட்டமே கண்டுபிடிங்க. ஒருத்தன் சனிக்கிழமை பிடிச்சிக்கிட்டான், ஒருத்தன் ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிட்டான், நம்ம பிடிச்சோம். அது என்ன தெரியுங்களா? அது சிறப்பு. அது ரசூலுல்லாஹ் இந்த நாள்னு சொல்லல. அது யார் கண்டுபிடிச்சது தெரியுங்களா? அது இந்த உம்மத்துக்கு கிடைச்ச பாக்கியம். சஹாபாக்கள் வருது. அவ்வளுமன் ஹதிப ஃபில் ஜும்ஆத்தி அக்யஸ் அஸ்ஸாத்ன்ற சஹாபி தான் முத ஜும்மாவுக்கு பயான் பேசினாங்களாம். என்ன செய்வாங்கன்னா, ரசூல்லா மக்காவில் இருக்காங்க, மதீனாவில் சஹாபாக்கள் இருக்காங்க, ரசூல்லாவை அடிக்கடி சந்திக்க முடியல. அப்போ என்ன செய்கிறாங்க? ரசூல்லாட்ட போய் கருத்துக்களை கேட்டு வந்துட்டு எப்போ சொல்லலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த சஹாபியுடைய மனசு அல்லாஹ் இல்ஹாம் ஒதுக்கி வச்சான், வெள்ளிக்கிழமை பேசாமல் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்களாம். மதீனாவுடைய அந்த பேரிச்சம்பள தோட்டங்களுக்கு மத்தியிலே சஹாபாக்கள் அழைத்து நமக்கு மக்காவிலிருந்து நபியின் மூலமாக இந்த செய்தியில் வந்திருக்கு நல்ல விஷயங்களை சொல்லி பயான் பேசுவாங்களாம். வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரசூல்லா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வரும் வரைக்கும் பயான் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. வந்ததுக்கு பின்னாடி ரசூல்லா ஜும்மாவை அறிமுகப்படுத்தி விட்டாங்க. இப்போ ரசூலுல்லா அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி சஹாபியுடைய மனசில் இல்ஹாமில் உதிக்க செஞ்சது என்ன? அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு மனிதர்கள் மூலமாக கொடுத்துருக்கான். எத்தனையோ விஷயங்கள் உமர் ரலியல்லாஹு மூலமாக நமக்கு கிடைச்சிச்சா இல்லையா? அதெல்லாம் வஹீலையா கிடைச்சிச்சு. ரசூல்லா வாழும் காலத்தில் இல்ஹாமில் கிடைச்சது. அல்லாஹ்ட்ட இருந்து நேரடியாக வஹீ மூலமாக நபியின் மூலமாக வரல. அல்லாஹ் நல்லடியாருடைய மனசில் உதிக்க செஞ்சு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க சட்டமாகும். ஹிஜாபுடைய சட்டங்கள்லாம் அப்படித்தான். அப்போ பாருங்க, இது இல்ஹாம்ன்றது சிறப்பு, இந்த உம்மத்துக்கு கிடைச்ச பாக்கியம். ஜும்மாவை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த ஜும்மாவை உறுதி செய்கிறார்கள். பின்னால் அப்படி நமக்கு வெள்ளிக்கிழமை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதான் ரசூலா சொல்றாங்க, நான் கூட உம்மத் ரசூலாவுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குல்ல, ஏதோ நம்முடைய முந்தைய சமூகம்லாம் விட்டு போயிடுச்சு, சனி ஞாயிறு தேர்ந்தெடுத்துட்டாங்களே, வெள்ளியை நம்ம எடுத்துக்கிறோம்னு பார்த்தா அல்லாஹ் கரெக்டாக வெள்ளிக்கிழமை எடுத்தான். வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபீஹி உலித ஃபீஹி குலிக வ ஃபீஹி குபில அன்றதான் மஃபாதானாங்க. மீலாது அன்னைக்கு தான், உருசு அன்னைக்கு தான். மீலாது அன்னைக்கு தான், உருசு அன்னைக்கு தான். வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது, வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறந்தது. அப்போ மீலாதும் உருசு 2 தானே, ஹதீஸில் அப்படி தானே வருது. அப்போ நம்மளை பார்த்து சில பேர் கேட்பா, 12ஆம் நாள் கொண்டாடுறீங்களே, 12ஆம் நாள் ரசூலுல்லாஹ் வஃபாத்தானது, சரி பிறந்த தேதிக்கு ஆதாரம் இருக்கு,
12ஆம் தேதியில இறந்தாங்க. அப்போ இறந்த அன்னைக்கு நீ கஷ்டமில்ல பண்ணணும், வருத்தமில்ல பண்ணணும், கொண்டாடல. ஒரு கேள்வி வேற, 12ஆம் தேதி பிறந்தாடா கொண்டாடுவ, 12ஆம் நாள் தானே இறந்தாங்க, அப்போ ஏன் கவலைப்படலை? அதைத்தான் நம்மளும் கேட்குறோம். வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள், சரி கறி எடுக்கிற, வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தானாங்க, ஏன் கறியை திங்கிற? அப்போ வெள்ளிக்கிழமை பிறந்த நாளுக்கு மகிழ்ச்சி தான், இறந்தாலும் அதுவும் அந்தஸ்து தான். நபிமார்களின் பிறப்பும் இறப்பும் சேர்ந்து அவர்களுக்கு அந்தஸ்து தான். ரசூலுல்லாஹ்வுடைய ரபியுல் அவ்வல்ல பிறந்த அந்த 12ம் வஃபாத்தும் ரெண்டுமே நமக்கு கிடைச்ச அம்சம் தான், அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது, அவருடைய படைக்கப்பட்டது, அவர்கள் கைப்பற்றப்பட்டது, வஃபீஹி உத்கிலல் ஜன்னா, அதில் தான் சுவர்க்கத்தில் நுழைந்தார்கள், வஃபீஹி உஹ்ரிஜ மின்ஹா, அதில் தான் வெளியேற்றப்பட்டாங்க. அப்போ வெளியேற்றப்பட்டது ஒரு பார்க்க ஒரு கஷ்டம் மாதிரி இல்லை, அப்போ தான் பூமியை நிர்வகிக்க முடியும், பூமியினுடைய கலீஃபாவாக மாற முடியும். அப்போ அந்த அடிப்படை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அன்னைக்கு சிறப்பிக்கிறான். வஃபீஹி நஃபுகத்து, அன்னைக்கு தான் சூர் ஊதப்படும், வஃபீஹி சாகத்து, அப்போ தான் மக்கள் எல்லாம் மயக்கம் அடைவார்கள். இத்தனை விஷயங்கள் வெள்ளிக்கிழமை நடந்திருக்கு. எல்லாமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு. இப்போ வெள்ளிக்கிழமையை ஒரு நபியை அடிப்படையாக வச்சு கொண்டாடப்படுதா இல்லையா? அப்போ திங்கக்கிழமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடலையா? யார் ரசூலல்லாஹ், திங்கக்கிழமை நோன்பு நோக்கிறீர்களே, என்ன விஷயம்? சஹீஹ் முஸ்லிமில் வருது. எதற்காக நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க கேட்டப்போ அன்னைக்கு தான் ஃபீஹி உலித்து, அதில் தான் நான் பிறந்தேன்னு சொன்னாங்க. அப்போ பிறப்பு என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கவனிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே நாம் எடுத்தது பித்அத்தை இலாஃபி இஜ்திஹாத் அடிப்படையில் மார்க்கம் அனுமதித்த வழி என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நம்முடைய மனசுல ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை நினைத்து மகிழ்ச்சி கொள்ளணும். உண்மையான ஈமான்தாரிகளுடைய கல்புல பெருமானாருடைய பிறப்பு என்பது மகிழ்ச்சியை தரவில்லை என்று சொன்னால், அலமுன் நிஅம், அல்லாஹ் வழங்கிய நியமத்துகளே மேன்மையான நியமத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களை நினைத்து அதாவது மகிழ்ச்சி கொள்ளாத ஒரு மனம் என்பது வருந்தத்தக்கது என்பதை இதில் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அகீதாவினுடைய 2வது பகுதி அல்லாஹ்வை பற்றிய கல்வி. நமக்கு அல்லாஹ் பற்றிய கல்வி முழுமையாக இருக்கணும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? 73 கூட்டம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத் தஃப்தரிக்கு உம்மத்தி, என்னுடைய உம்மத்தானது 73 கூட்டங்களாக பிரியும். அதெல்லாம் அந்த ஹதீஸ் சொல்லும் போதுலாம் ரசூல் எவ்வளோ வலிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்லுவோமா, என் மவுத்துக்கு பின்னாடி என் குடும்பம் சின்ன பின்னமாக சிதறி போகும், யாராவது சிரிச்சுன்னு சொல்லுவாங்களா? என் மகன்களில் 5-6 பசங்க இருக்காங்க, அம்புட்டு பேர் ஒவ்வொரு திசைக்கு ஓடுவானுங்க, எப்படி வலிக்கும். விதியை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால் சந்தோஷமா அவுத்தாக முடியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்து 73 பிரியும். அப்ப அது சொல்லும்போது, அந்த ஹதீஸை சொல்லும்போது ரசூலுல்லாஹ் எவ்வளவு வலிச்சிருக்கும். என் உம்மத்துக்கு கண்ணா அப்படின்னா சிதறி போகும்பா, அது ஒன்னே தான் சொர்க்கத்துக்கு போகும், மீதி 72 நரகத்திற்கு போகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன காரணம்? 72 நரகத்திற்கு போறதுக்கு காரணம் என்னன்னா, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை அவரிடத்தில் சரியான முறையில் இல்லாமலுடைய போவது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அகீதாவிலே நாமெல்லாம் யார்? நம்மெல்லாம் எந்த மதுஹபை பின்பற்றோம்? பெரும்பான்மைக்கு எப்படி ஆச்சு? ஹனஃபி தானே, ஷாஃபிங்களா? எல்லாமே ஹனஃபி தானே, எல்லாமே ஹனஃபி. இங்கே பெரும்பான்மை எல்லாம் ஹனஃபிக்காரங்க பெரும்பான்மையாக மாத்துருதி மதுஹப் அவள் இருப்பாங்க, அல்லது ஷாஃபி மதுஹபுக்காரங்க பெரும்பாலும் அஷ்அரி அகீதாவில் இருப்பாங்க. அஷ்அரின்னா என்ன, மாத்துருதின்னா என்னன்னு சொன்னால், சட்டக்கலையில் நம்ம எப்படி ஒரு ஹனஃபியாக இருக்கிறோமோ, எப்படி ஒரு ஷாஃபியாக இருக்கிறோமோ, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில் நம்ம ஒரு அஷ்அரியாகவோ ஒரு மாத்துருதி மதுஹபை சார்ந்து இருப்போம். அது என்னது? 2 ஒன்று தான், 2 பெருசு இல்லை. அஷ்அரி அப்படின்னா என்னன்னு சொன்னால், அல்லாஹ் உருவமற்றவன், இது நம்முடைய நம்பிக்கை, அகீதா. இறைவன் காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவன். இறைவன் ஒளியும் அல்ல, இருளும் அல்ல, ஒளியும் அல்ல. அவன் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அழியும் அல்ல. ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அழியும் அல்ல. ஒரு பருப்பொருள் அல்ல. நீளம் அகலம் இதெல்லாம் அல்லாஹ்ட்ட கிடையாது. இந்த ஒரு சரியான அகீதாவை கொண்டிருப்பது. இது கொஞ்சம் சதறிச்சுன்னு சொன்னா எதுல கொண்டு போய் நிற்கும்னா, 72 கூட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றில் நிற்கிறான். ஒருத்தன் என்ன சொல்றான், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்றான். கிட்டத்தட்ட அரிசியில் போய் உட்கார வச்சுறான், ஒரு பொம்மை மாதிரி. 7 வானத்தை தாண்டி அரிசி, அந்த அரிசியில் ஒரு பெரிய பூதம் உட்கார்ந்துட்டு இருக்கு.
அதுதான் அல்லாஹ்ன்ற மாதிரி ஒரு கருத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு. அப்படின்னா என்ன செய்யலாம்? ஒரு அரிசின்ற பெரிய கட்டில ஒரு பெரிய பூதம் உட்கார்ந்துருக்கு. இதுதான் இவனுடைய அல்லாஹ். நம்முடைய அல்லாஹ் அவனை பற்றி எப்பேற்பட்டு நாம் நம்ப வேண்டும்? அகீதத்து அஹ்லு சுன்னா அல் அஷ்அரியா. ஒரு ஹனஃபியாக நாம் சட்டக்கலையில் இருப்பதை போல அஹ்லு சுன்னாவுடைய அகீதாவில் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில் நம்ம அஷ்அரியா இருக்கணும். அஷ்அரின்றது யாரு? அஷாரி மக்கள் என்பவர்கள் அகீதாவில் அரை இறைவனுக்கு உருவம் இல்லை என்று நம்பிக்கைக்கூடியவர்கள். இதுக்கு மாற்றமா அவனுக்கு டன்னா ஹதீஸை கொண்டு வந்து அப்படின்னு கொண்டு பூசினாலும் டன்னா ஆயத்தை கொண்டாந்து இங்க பாரு அல்லாஹ்வுக்கு கை இருக்கு, கால் இருக்கு, முகம் எல்லாத்தையும் ஒட்டி வச்சு பாரு ஒரு பொம்மையை காமிச்சிருவான். இவன் ஆயிரமா ஹதீஸையும் குரானையும் கொண்டு வந்து காய்ச்சாலும் ஏற்றுக்கிற கூடாது. இது ஃபுல்லா தப்பான விளக்கங்கள். 1300 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய நம்பிக்கை பாரம்பரியம் என்பது இறைவன் உருவமற்றவன். இது எங்க இருந்து வந்துச்சு? இது நம்பிக்கை சார்ந்து வந்தது. உலமாக்கள் நமக்கு அழகாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். லா மகான லஹு வலா ஸமான லஹு. இறைவனுக்கு காலமும் இல்லை, இறைவனுக்கு இடமும் இல்லை, இறைவனுக்கு டேட் ஆஃப் பர்த்தும் இல்லை, டேட் ஆஃப் டெத்தும் இல்லை. ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு. அவனே முதலானவன், அவனே இறுதியானவன். முதலானவன் சொன்னா அவனுக்கு முன்னாடி யாராச்சும் ஒருத்தர் இருக்கிறானா, எங்க வீட்டுக்கு முதல் பிள்ளை என் பிள்ளைதான் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? அதான் வீட்டுக்கு மூத்தாளா? அம்மா பெரியவங்க இல்லையா, அத்தா பெரியவங்க இல்லையா? இருக்கிற 3 பிள்ளைகள் இவர் ஃபர்ஸ்ட், அப்படிதானே அர்த்தம். அப்ப அல்லாஹ் ஹுவல் அவ்வலு, அவன் தான் முதலாவது அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு முன்னாடி உணர்த்த தகப்பே அல்லாஹ் இருக்கானா? ஹுவல் அவ்வலு, அவனுக்கு முதன்மை இல்லாத முதலானவன். ஹுவல் ஆஹிரு, கடைசி இல்லாத கடைசியானவன். இதுக்கெல்லாம் டிக்ஷனரியில் அர்த்தமே கிடையாது. முழுக்க முழுக்க வழிகாட்டுதல் இமாம்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆரம்பம் இல்லாத முதலானவன், இறுதி இல்லாத கடைசியானவன். சில பேர் அல்லாஹ் ஒளின்னு நினைக்கிறாங்க. சுன்னத்துல் ஜமாத்துக்கு எதிரான வாதம். ஒளின்னு ஏன் சொன்னா ஹிதாயத்தை வழங்குறதுனால அல்லாஹ்வுக்கு ஒளின்னு சொல்றோம். ஈமான்ற ஒளியை கொடுத்தது, ரசூலுல்லாஹ்ன்ற ஒளியை கொடுத்ததுனால, மலக்குமார்ன்ற ஒளியை கொடுத்ததுனால அல்லாஹ்வை ஒளின்னு சொல்லக்கூடிய மஜாசி உவமை இருக்கிறது. அசல்ல அல்லாஹ் ஒளியும் அல்ல, இருளும் அல்ல. அல்லாஹ் ஒளியை படைத்தவன். ஒளி என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு. லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று எதுவும் இல்லை. ஒளி என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு. அணுக்களால் ஆனது, ஆட்டமால் ஆனது. ஜிஸ்முன் லத்தீஃபுன், ரொம்ப ரொம்ப நுணுக்கமான படைப்புகளால் ஆனது. அல்லாஹ் ஒளி கிடையாது. அவன் இருளும் அல்ல, அவன் ஒளியும் அல்ல, அவன் இருளும் அல்ல, ஒளியை படைத்தவன். அப்ப அதற்கு சூரத்து நூறு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்ல, அல்லாஹ் வானத்தின் பூமியின் ஒளியாக இருக்கிறான். மஜாஸ், அது உவமை, நேரடி அர்த்தம் கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் எங்கெல்லாம் தன்னை பற்றி சொல்கிறானோ அதெல்லாம் உவமை பொருட்கள். ஹஜ்ரத் சய்யிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அர்த்தம் வைக்கிறாரே, அல்லாஹு ஹாதி அஹ்லி ஸமாய் வல் அர்த், அல்லாஹ் வானங்களுக்கும் பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஹிதாயத் என்று சொல்லிய ஒளியை கொடுப்பவன். முனவ்விர், முனவ்விர் அஹ்லி ஸமாவாத்தி வல் அர்த், வானத்தையும் பூமியும் பிரகாசிக்க செய்பவன். அவன் பிரகாசமானவன் அப்படின்னு நினைச்சுக்கிறாதீங்க, அவன் கற்பனை கேட்டாதவன். நம்ம அல்லாஹ் சொன்னா பயங்கரமான பிரகாசமா ஒளியா இருப்பான்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. அவனை சூழ்ந்திருக்கக்கூடிய திரைகள் ஒளியாலானது. எவ்வளவு தெளிவா நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. 70,000 ஒளியிலான திரைகளுக்கு அப்பால் பெருமானார் கடந்து சென்றார்கள். சுன்னத்துல் ஜமாஅத் நிலைப்பாடு. அல்லாஹ்வை எப்படி கண்டீர்கள்? நூர் அண்ணா அராஹு, அவனை சூழ்ந்து நூறாக இருந்துச்சு. எப்படி பார்க்க முடியும்? 2 அர்த்தம் வைக்கிறாங்க. நூர் அன்னி அராஹு, அவனை சுத்தி நூறா இருந்துச்சு, நான் நிச்சயமாக அவனை பார்த்தேன் பெருமானார் கூறுகிறார்கள். அப்ப அவனை சூழ திரைகள் ஒளியாலானது. இறைவன் இருளும் அல்ல, ஒளியும் அல்ல என்ற அக்கீதா அவனுக்கு வர வேண்டும். அவனுக்கு காலம் இல்லை, இடமும் இல்லை. சில பேர் சொல்றாங்க தூண்லையும் இருக்கான், துரும்புலையும் இருக்கான்னு. என்னாச்சு? இறைவன் தூண்லையும் இருக்கிறான், துரும்புலையும் இருக்கான். பைக்ல எல்லாம் இல்லை, எங்கேயும் இல்லை. அல்ல தூண்லையும் இல்லை, துரும்புலும் இல்லை, இரும்புலையும் இல்லை. அவங்க சொல்லுவாங்க, சகோதரர்கள் பிற சகோதரர் சொல்லுவாங்க துரும்புலையும் இருக்கலாம், இரும்புலையும் இருக்கான்னு. அப்படி கிடையாது. இறைவனுக்கு இடம் கிடையாது. அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்? முதல்ல இந்த கேள்வியை தப்பானது. முதல்ல இந்த கேள்வியை முதலில் தவறானது. அல்லாஹ் இடமின்றி இருக்கிறான். இதான் இதற்கு பதில். ஒருத்தர் போய் டீ கடையில் கேட்கிறாரு, ஜி நல்ல குறுகுறு ஒரு டீ போட்டு கொடுங்க ஜி அப்படின்னு. நல்லா ஐஸா இருக்கக்கூடிய ஒரு டீ கொடுங்கன்னா எப்படி இருக்கும்? மத்தியான நேரம் போய் கேளுங்க, அவன் இருக்கிற கடுப்புக்கு கொதிக்கிற தண்ணி மூஞ்சில் ஊற்றனா இல்லையா? டீ கடையில் வந்துக்கிட்டு என்ன கேட்கிற, குழுன்னு டீயா? ஐஸ் கடையில் போயிட்டு நல்லா கொதிக்க ஒரு அருண் ஐஸ்கிரீம் கொடுத்துச்சு கேட்கிறார். கொதிக்க ஒரு அருண் ஐஸ்கிரீம் கொடுங்க. ரெண்டுமே ஒட்டாது. இஜ்திமாவுல் லித்தைன் முஹால், சாத்தியமற்ற இரண்டுகள். இறைவன் அவனுக்கு காலம் இல்லை, இடமும் இல்லைன்னு சொல்லி போட்டு அல்லாஹ்வுக்கு இடம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிற அவன் எங்கே இருக்கிறான் என்பது அபத்தமானது.
இறைவன் காலமற்றவன், இடமற்றவன், அவனுக்கு இடமில்லை. அவன் எப்படி இருந்தானோ அவன் அப்படியே இருக்கிறான். அங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறான், இரும்புல இருக்கிறான், துரும்புல இருக்கான், கல்லும் அவனே மல்லும் அவனே. இது எதிரான கொள்கை, குஃப்ரியத்துடைய கொள்கை, சுன்னத்துல் ஜமாஅத்துக்கு எதிரான கொள்கை. அப்போ ஒரு கேள்வி வரும், ஒரு கேள்வி ஒன்று வரணும். எங்கும் நிறைந்தவனே, இருகரம் ஏந்துகிறோம் அல்ல, எங்கும் நிறைஞ்சிருக்கிறானே, நீக்கமர நிறைந்திருக்கிறானே, நாவடி பாடுறானே. அம்மா நாயன் சொன்னாங்க, உள்ளது ஒன்று மற்றது அன்று. அப்ப வஹதத்துல் வஜூதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப சொன்னா வழங்காது. அது 3ஆம் நாள் டாபிக் சூஃபிசம். அதை சொல்லும் போது தான் வழங்கும். தனி தலைப்பு வஹதத்துல் வஜூதுனா என்ன, அந்த ஆன்மீகம் சம்பந்து பார்க்கணும். இது அகீதா. அகீதாவுடைய பாடத்தில் இறைவனுக்கு காலமும் இல்லை, இடமும் இல்லை, அல்லாஹ் மேலையும் இல்லை, கீழும் இல்லை. அப்ப வானத்தை ஏன் தூக்கி இருக்கிறோம்? அதெல்லாம் பழக்கப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுக்கு எப்படி நம்ம தொழுகும் போது இப்படி பள்ளியாசல் நோக்கிறோம், கிபிலாவை நோக்கிறோம், அது மாதிரி துஆவுக்கு கிபிலா வானம். துஆவினுடைய கிபிலா என்ன? வானம். சஜிதாவினுடைய கிபிலா கீழே பூமி, அண்டர் கீழே அல்லாஹ்வை பார்த்தா அப்ப கீழே இருக்கானா அல்லாஹ் தஆலா, கையை மேல தூக்கினா அப்ப மேல இருக்கானா, இங்கிட்டு பார்த்தா இந்த திசையில் இருக்கானா. அல் ஜிஹாத்து சித்துக சாயிரில் முஹத்ததியாத்தி, 6 திசைகளையும் அவனை முன்னோக்குவது. அங்கிட்டு இருக்கா இங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது ஜிஹாத்து சித்துக சாயிரில் முஹத்ததியாத்தி. அதுவும் விதத்துல ஒன்றுதான். அபூ ஜஅஃபர் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி தெளிவா சொல்றான். தஹாவி அகீதாவுல வந்திருக்கு, இவன் அங்கிட்டும் இங்கிட்டும் எந்த பக்கம் இருக்கிறான்னு கிடையாது, இறைவன் காலமின்றி இடமின்றி இருக்கிறான். அவ்வளவுதான் நம்மளால பேச முடியும். இறைவனை பத்தி நம்மளால கற்பனை எட்ட முடியாது. இந்த நிலைப்பாட்டில் இருக்கணும். உருவம் இன்றி எவன் கற்பிக்கிறானோ அவன் குஃப்ரியத்துடைய கொள்கையில் வந்து விட்டான். இன்னல்லாஹ ஜிஸ்முன் லாக்கல் அஜ்சாமி, அல்லாஹ்வுக்கு கை கால்லாம் ஏதோ அவனுக்கு தகுதிக்கு தக்கமான கை இருக்குது, அவன் தகுதிக்கு தக்க கால் இருக்குது, அவன் தகுதிக்கு தக்க தலை இருக்குது அப்படின்னு ஒருத்தன் வாதிடுறானா, அவன் தகுதிக்கு தக்க கண் இருக்குது, அவன் தகுதிக்கு தக்க கரண்டை கால் இருக்குது. குர்ஆனுடைய ஆயத்துக்கு நேரடி அர்த்தம் கொடுக்கறானா குஃப்ர், நேரடியாக கொடுக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அப்படி சொன்னா குர்ஆன்ல குஃப்ரியத் நமக்கு ஏற்பட்டு போயிடும். இன்னா நசீனாக்கும் அல்லாஹ் சொல்றான், நான் உன்னை மறந்துட்டேன், நீ என்னை மறந்து இல்ல, உன்னை நான் மறந்து நீ போட அப்படிங்கிறான். பாத்தியா, அப்ப என்ன தெரியுது? அல்லாஹ்வுக்கு மறதி இருக்குது. அப்படியா சொல்றது? அல்லாஹ் மறந்துட்டேன்னு சொல்றான்ல, அப்ப என்ன தெரியுது? அல்லாஹ்வுக்கு மறதி இருக்குன்னு வாதிடுறானா குஃப்ர். நேரடியாக சில வசனங்கள் முத்தஷாபியத்துடைய வசனங்களை அர்த்தம் வழங்குவது குஃப்ரை ஏற்படுத்திவிடும். இந்த தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், நீங்க அல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். பாத்தீங்களா, இப்ப என்ன தெரியுது? அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்கிறான், எனக்கு ஏதாவது ரூபா பார்த்து அப்படி உதவி கேட்கிறான். இப்படி அர்த்தம் வைக்கிறது அர்த்தம் வச்சா குஃபர், இறைவன் தேவையற்றவன். அப்ப இந்த மாதிரி நேரடியா வரக்கூடிய வசனங்களை எடுத்து அரபியும் தெரியல விளக்கமும் தெரியாம கொடுக்கக்கூடிய சில முட்டாள்களுடைய விளக்கம் நம்முடைய குஃபர் உழ வச்சிடும், ஈமானுக்கு கொலை வைத்து விடும். இறைவன் காலமற்றவன், இடமற்றவன், உருவமற்றவன், நம்முடைய ஜடப்பொருளுக்கு உண்டானது அல்ல, திசைகளற்றவன் என்ற அகீதத்து அஷ்அரியா, அஷ்அரியா அகீதா நிலைப்பாடணும். இது 2வது விஷயம். மீலாது ஷரீஃப் சம்பந்தமா தலீல் பார்த்திருக்கு. 2வது அஷ்அரியா சம்பந்தமாக பார்த்திருக்கு. 3வது இன்ஷா அல்லாஹ் இதுதான் கொஞ்சம் நம்ம தெளிவா பார்த்துக்கிற வேண்டியது. ஒரு தலீல் நான் எடுத்து கொடுத்துருக்கேன், இன்ஷா அல்லாஹ் அதை வச்சுக்கேன். சுனன் திர்மிதி, சுனன் திர்மிதி, திர்மிதியின் ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. சிஹாபு சித்தா, 6 ஹதீஸ் கிதாபு, புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூ தாவூத், இப்னு மாஜா, நஸாயி, 6 ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிதாபு. அதுல ஒண்ணுதான் சுனன் திர்மிதி. திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ் 3578வது ஹதீஸ். இப்னு மாஜால வருது. எதுக்காக சொல்றீங்கன்னா, நீங்க அவுலியாக்களை பத்தி பேசிட்டாலே குஃப்ர்ல போய் விட்டுறீங்க, அவுலியாக்கள்ன்ற பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு நிறைய அனாச்சாரம் செய்றீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. நம்ம எதையும் சொல்லல, தெளிவா நேரடியான ஹதீஸ் எடுத்து வைக்கிறோம், ஹதீஸ் எடுத்து விடுறோம். இதை அமல் செஞ்சுக்காட்டு போதுமான. என் பிள்ளைக்கு நான் இந்த ஹதீஸை சொல்லிக் கொடுக்குறேன், இந்த ஹதீஸை என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்லதான் சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்லை, சொந்த கருத்துலாம் வேலை கிடையாது. சரிங்களா? சுனன் திர்மிதியில வரக்கூடிய ஹதீஸ், இப்னு மாஜால வருது, அஹ்மதுல 17279, சஹீஹுல் ஜாமில 1279. அப்படி என்ன ஹதீஸ்? சஹீஹான ஹதீஸ், யாரும் இது வரைக்கும் மறுக்கல. ஒரு கண் தெரியாத சஹாபி ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், லரீருல் பஸர், லரீருல் பஸர்னா கண் பார்வை பாதிக்கப்பட்ட, கண் தெரியாதுல்ல. அவர் பெருமானார்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என் கண் பார்வை ரொம்ப சிரமமா இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன் ஷிஅத அக்ஸர்து தாலிக, நீ விரும்பினீன்னு சொன்னா அந்த 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 சிரமத்தோடய வாழ்ந்து மூத்தாயிட்டீன்னு சொன்னா நாளைக்கு மறுபடியும் வந்து நான் சொர்க்கத்தை வாங்கி தந்துருவேன்
அப்படிங்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, இல்லை எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன சொல்றோம், எனக்கு துவாவே செஞ்சிருங்க, எனக்கு துன்யாவில் கண்ணே கிடைச்சா போதுமானது அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் கேட்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமரன் எத்தவத்தா எவ்வளோ வரும், போய் ரெண்டு ஒழு நல்லா செய், ஒழுவை பரிபூர்ணமான செய், போய் சல்லி ரக்காத்தாயி 2 ரக்காத் தொழுதுக்கு ஒழு செய். ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை அப்படியே சொல்றேன், கூட்டல் குறைத்தெல்லாம் கிடையாது. 2 ரக்காத் தொழுது எதுவும் ஆதுவா, இந்த துவா செய். என்ன துவா தெரியுங்களா? அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக, நான் உன்னிடம் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? வா அத்தவஜ்ஜலு இலைக்க, உன்னிடத்தில் ஒரு நபரை நான் கொண்டாந்து முன்னாடி நிறுத்தி கேட்கிறேன். நானா கேட்டுன்னு சொன்னா கொஞ்சம் டிலே ஆகும். இவன் சொல்றாங்க பார்த்தியா, ஏன்னா இடைத்தரகர் தேவையானது எவ்வளோ பெரிய போஸ்ட், வசீலாங்கிறது எவ்வளோ பெரிய போஸ்ட், ஷஃபாத்துங்கிறது எவ்வளோ பெரிய போஸ்ட், அதை போய் இவன் என்ன சொல்றான், இடைத்தரகர் சொல்றான். புரோக்கர்னு சொன்னா வீட்டுக்காரங்க பார்க்கறது, மனைவியை வந்து தேர்றதுக்கு 4 பேர் புரோக்கர்னு சொன்னா அது ஒரு தொழில் தான். அது நம்மள்ட பார்வையில ஒரு அனாவசியமா இருக்குது. அல்லாஹ்வை அடைவதற்குண்டான இடைமத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நபி வந்து புரோக்கரா, எவ்வளவு கேவலமான அக்கீலம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். எங்க லாயில கலிமாவோட தௌஹீதுன்னு சொல்றாங்க. தௌஹீத் எவ்வளவு பெரிய பச்சை போய், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா தௌஹீத், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா வசீலா. லா இலாஹ இல்லல்லாஹ் நீ கோடி தடவை சொல், உன் கலிமா ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த கலிமாவை சமண மதத்தை சார்ந்தவர்கள் சொல்லுவார்கள். ஜென் சமூகம் சொல்லுது இறைவன் ஒருவனே சொல்றாங்க. ரிக் வேதத்துல இருக்கு இக்கம் யூனித்தியம், ஒருத்தவன் தான் இருக்குன்னு இருக்கு. அப்போ தௌஹீத் வந்துருச்சா? லா இலாஹ இல்ல நாங்களும் சொல்றோம், நாங்களும் சிலைகளை வணங்கவில்லை, எதையும் செய்யல, இறைவன் ஒருத்தன் எதிர்க்கிறோம். கோடி தடவை சொன்னா அவரை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். முஹம்மது ரசூலுல்லாஹ் இவங்க மூலமா நீ அல்லாஹ் அடைஞ்சுக்க. அது எப்படி? நாங்க தனியா தவம் செய்வோம், நாங்க சாமியார போவோம், நீங்க எப்படி வேண்டாலும் போங்கள். எங்களுடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய பார்வையில் இறைவனை அடைவதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் வழியாகத்தான் போக முடியும். தௌஹீதுக்கு அடுத்த வசீலா, இந்த வசீலா இல்லாம தௌஹீது கிடையாது. அப்ப கலிமாவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் தௌஹீதுன்னு சொன்னா செகண்ட் பார்ட் வசீலா முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கொண்டுதான் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அடைய முடியும். வேறு எந்த துறவிகளையும் எந்த சாமியார்களையும் நீங்கள் போய் அடைய முடியாது. இது நம்முடைய நிலைப்பாடு. அப்ப கலிமாவை வந்து தௌஹீத் தான் இருக்குது. கலிமாவை நீ ஒழுங்கா படிக்க இல்ல, முதல் கலிமாவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை படிச்சிருக்க, லா இலாஹ இல்லல்லாஹ் படிச்சிருக்க. முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொல். முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாம லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை. அல்லாஹ் வசீலாங்கிறது எவ்வளவு பெரிய தரஜா. அல்லாஹ் அடையிறதுக்கு அதாங்க வாசல். வேற எந்த நாட்டில இருந்து நீ அமெரிக்காவிலும் சைனாவிலும் 200 கோடிக்கு மேற்பட்டவர்கள் இன்னைக்கு பெருமானாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹ்வை அடைவதற்கு முன்னாடி கதவு ரசூலுல்லாஹ் தான். இந்த கதவை தாண்டி தான் நீ அல்லாஹ்வே போக முடியும். இப்ப இதுக்கு பேர் இடைத்தரகன் சொல்லு, இத புரோக்கர் சொல்லியா நீ? இது வசீலா, ஆழமும் தரஜா, பெரும் அந்தஸ்து அல்லாஹ்வின் அடியார்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒளு செஞ்சு 2 ரக்காத் தொழுதுட்டு நான் கேட்கிற துவா சொல்லு சொல்லி தன்னுடைய அந்தஸ்தை சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கேன். உஹது போர்ல ஒரு மனிதர் வந்து கண்ணு அம்பு அடிச்சு கண்ணு வெளியே வந்துருச்சு. யார் ரசூலுல்லாஹ் ஓடி வர்றாங்க. அவங்க எல்லாம் தௌஹீதை விளைஞ்சவங்க தான். ஐயோ கண்ணு போச்சு, அல்லாஹ் அல்ல ரசூலுல்லாஹ் ஓடி வர்றாங்க. யார் சொல்ல கண்ணு போச்சு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துவா செய்யவா இல்லை பொறுமையா இருக்கியா? எங்கேயுமே இந்த இதை கேட்பாங்க ரசூலுல்லாஹ். அவர் கொஞ்சம் வயசானவர், என்ன செஞ்சாங்க, சரி நான் பொறுமையா இருக்கேன் ரசூலுல்லாஹ். இன்னொருத்தர் யார் ரசூலுல்லாஹ் என் கண்ணு போயிடுச்சு, அம்பு அடிச்சிருச்சுன்றாங்க. பொறுமையா இருக்கிறியா இல்லை துவா செய்வா? எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, கண்ணு போச்சுன்னா அசிங்கமா இருக்குன்னு ரசூலுல்லாஹ் ஒன்றும் செய்யல. நியூராலஜி ரசூலுல்லாஹ் படிக்க இல்லை, கண்ணு தூக்கி வச்சாங்க, அவ்வளோதான். நரம்பு எல்லாம் உள்ள நிற்குது அப்படியே. சுபஹானல்லாஹ், கண்ணு அப்படியே நிற்கிது, எந்த ஆப்ரேஷனும் இல்லை. எச்சில தொட்டு கண்ணை தொட்டு வச்சாங்க, அவ்வளோதான். எவ்வளோ பெரிய டாக்டர், எவ்வளோ பெரிய அந்தஸ்து. சுபஹானல்லாஹ். என்னைக்கு தன்னை நாடி வந்தாலும் லைட்டாக தொடுவாங்க, அவ்வளோ. சைத்தான் கோளாறு அப்படின்றாங்க. சைத்தான் கோளாறுக்கு வந்து எதிர்கொள்றதுக்கு எப்படின்றத தெரியும், அதோடைய ஆமில்களுக்கு தெரியும், அது எவ்வளோ கஷ்டமானது. ஒரு மனுஷனுக்கு சைத்தான் கோளாறு ஏற்பட்டால் எவ்வளோ பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹ் வெரி சிம்பிள். தல்சங்க ரசூலுல்லாஹ் அடிச்சதுக்கு எதுவுமே யாருமே. உஸ்மான் இப்னு மல்ஊன்ற சஹாபி ஷைத்தானுடைய தொந்தரவில் பயங்கரமாக நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, முபாரக்கான கையை நெஞ்சில் ஒரு அடி, டம் உஃப்ரிஜியா ஷைத்தான் சதுரி உஸ்மான். அவ்வளோதான், ஷைத்தான் வெளியே ஒரு அடி நெஞ்சில போடா ஷைத்தான், அவ்வளோ சொல்கிறாங்க. என்னோட உடம்புல இருந்து வெளியே போச்சு அப்படின்னாங்க. அதற்கு பின்னால் அந்த சிரமம் ஏற்படவே இல்லை. எவ்வளோ சாதாரணமாக, சர்வசாதாரணமாக பெரிய பெரிய ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை வழங்காமல்
இன்னைக்கு அவர்களை எப்படி பற்றி பேசப்படுகிறது? அப்போ யாராச்சும் வந்தால் ரசூலுல்லாஹ் ரொம்ப சர்வசாதாரணமாக செய்வாங்க, அவ்வளோதான், தொடுவாங்க, சரியா போயிடும். ஆனால் இந்த மனிதர் கண் தெரியாதவர் வர்றாரு, வந்தவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை? கண்ணை தொட்டு வச்சு அப்படிலாம் செய்யலை. ஏன் இந்த இடத்துல செய்யலைன்னு விளக்கம் கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் வாழும்போது சஹாபாக்களுக்கு அந்த மாதிரி கையை வச்சு தொட்டாங்க, கண்ணு சரியாக போச்சு. நம்ம இருக்கிறோம், நம்மளுக்கு யார் வந்து தொடுவா கண்களை? நம்மளுக்கு யார் சரி செய்யுது? அப்போ பின்னாடி வந்த சமூகத்துக்காக ரசூலுல்லாஹ் நம்மளுக்காக இந்த கற்றுக் கொடுக்குறாங்க. கண் பிரச்சனை இருக்குதா, உங்களுக்கு நோய் நொடிகள் இருக்கிறதா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் வாழும்போது என்ன அற்புதம் நடந்துச்சோ அது உங்களுக்கு பின்னாடியும் நடக்கும்ன்றதை காட்டுறதுக்காகத்தான் இந்த ஹதீஸ், சுனன் திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ். அந்த கண் தெரியாத சஹாபிக்கு பெருமானார் சொல்கிறார்கள், ஒரு செய்தி 2 ரக்காத் தொழுது விட்டு வா, நான் சொல்ற துவா ஓதுன்றாங்க. சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ் நான் உன்கிட்ட கேட்கிறேன், வாத்த வஜ்ஜஹு இலைக்க, யாரை வச்சு கேட்குறீங்கன்னா முன்னாடி நான் ரசூலுல்லாஹ் வச்சு கேட்குறேன். என் சொந்த வார்த்தையில் ஹதீஸ் அப்படியே சொல்றேன். வாத்த வஜ்ஜஹு இலைக்க பி நபிக்க முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுர் ரஹ்மா, ரஹ்மத்தான இந்த நபியை நான் முன்வைத்து இறைவா உன்னிடம் நான் கேட்கிறேன். அதோட நிப்பாட்டினாங்களா? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட பேசிட்டாங்கல்ல, அல்லாஹ்ட்ட பேசுற அதபு என்ன, ஒழுக்கம் என்ன? அல்லாஹ்ட்ட பேசுறப்போ அதபு ஒழுக்கம் என்ன? ரசூலுல்லாஹ் வச்சு உன்னை கேட்கிறேன்டா அல்லாஹ். நான் அல்லாஹ்வை நேரடியாக வணங்குவேன். இப்லீஸ் அப்படி தானே போனேன். எனக்கு ஆதம்ன்ற வசீலாலாம் தேவை, லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் ரசூலுல்லாஹ்னு சொன்னா இப்போ எனக்கு என்ன உரியது? நான் எவ்வளோ பெரிய ஆளு, எனக்கு வசீலாலாம் தேவை, நான் உன்னை ஸ்ட்ரெயிட்டாகவே அடைஞ்சிக்கிறேன். அதெல்லாம் எனக்கு புரோக்கர் வேண்டாம். அது சைத்தான் இப்லீஸுடைய வார்த்தை. அது சூதான மக்களே, என் தாய்மார்களே, சகோதரர்களே, அது இப்லீஸுடைய வார்த்தை. எனக்கு நபி வேணாம், நான் நேரடியாக அல்லாஹ் அடைவேன், அப்படி கிடையாது. அது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. படைச்சது நான் வைக்கிறேன்டா, இந்த கல்லை தாண்டி என் வீட்டுக்கு வாடா, கல்லை ஏன் வச்சீங்க, இவ்வளவுதான் வைக்கல, இல்ல வச்சது நானு, தாண்டி வா. ஆதம படைச்சது நானு, சஜிதா மரியாதை செய்யுங்க. அது மண்ணாங்கட்டி வாய் வருதா? உலகம் அழியிற நேரத்தில் என்னென்ன சொல்றான் இவன் சொல்றான் அம்பட்டேன்னு அவங்க அப்ப இப்லீஸ் பேசுனது. மண்ணாங்கட்டி, இடைத்தரகர், மண்ணு வந்து நெருப்பு பெருசு, எவ்வளவு பெரிய வார்த்தை, எல்லாம் இப்லீஸ் சைத்தான்க பச்சா பேசுற வார்த்தை இதெல்லாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப என்ன சொல்றது? அந்த இடையில யாரு? நபியை வச்சது யார்? அல்லாஹ். அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கும்போது அதபு என்ன, ஒழுக்கம் என்ன? இன்னி அஸ்அலுக வ தவஜ்ஜஹு இலைக்க பி நபிக்க முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுர் ரஹ்மா, ரஹ்மத்தான அந்த நபியை முன்வைத்து இறைவா உன்னிடம் கேட்கிறேன். எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் நேரடியாகவே அல்லாஹ்ட்ட கேட்பேன்னு சொன்னா இப்லீஸுடைய பாதை. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஹதீஸ் பண்ணி வச்சா யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் வச்சு நான் கேட்கிறேன்டா ரப்பே, நான் பலவீனமான, அவங்க தூய்மையானவங்க, பரிசுத்தமான நபி, மகத்தான நபி, உன்னுடைய நேசர். அப்போ அவங்கள முன் வச்சு நான் உன்னை கேட்குறேன், தாழ்மையாக கேட்கறது. அப்போ அடுத்த வார்த்தை பாருங்க, அல்லாஹ்ட்ட சொல்லிட்டோமா, இப்போ ரசூலுல்லாஹ் வருது பாருங்க வார்த்தை, யா முஹம்மத். ஹதீஸ்ல அப்படியே வருது, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. தொழுகையில தொழுது துஆ செய்யும் போது யா முஹம்மத் இன்னி தவஜ்ஜஹது பிக்க இலா ரப்பி, என் ரப்புட்ட நான் உங்களை வச்சு இப்போ வசீலா தேடி இருக்கிறேன். ரசூல் அங்கே இருக்கிறாங்க, மதீனாவில் அங்கே உட்காந்துருக்காங்க, இவர் பள்ளியாசல் வந்து தொழுகிறாரு. செய்யும் போது எப்படி சொல்றாரு? யா முஹம்மது இன்னி தவஜ்ஜஹது பிக்க இலா ரப்பி, உங்களை வச்சு நான் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கேன். ஐயக்லியலி ஹாஜதி, என் தேவை நிறைவேற்றுவதற்காக. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? இப்போ மூணாவது அல்லாஹ்ட்ட, அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஃபஷஃபிஉஹு ஃபிய, என் விஷயத்துல ரசூலுல்லாஹ்வை எனக்கு ஷஃபாத் செய்ய வை. யா அல்லாஹ் என் விஷயத்துல இப்போ நான் உன்கிட்ட கேட்டுட்டு அவங்கள்ட்டையும் சொல்லிட்டேன், இனிமேல் அவங்க ஷஃபாத் செய்யணும், அது நீ தான் செய்வீங்க. எல்லாமே அல்லாஹ் தான், எல்லாமே அல்லாஹ் தான். நீ அவங்கள ஷஃபாத் செய்ய வை. வஷஃபிஉனி ஃபீஹி, அவர்கள் செய்கிற பரிந்துரையை ஏற்றுக்க. யார்கிட்ட கேட்குறோம்? அல்லாஹ்ட்ட கேட்டு, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் முன்னாடி வச்சு, முன்னாடி ரசூலுல்லாஹ் மறுபடியும் கூப்பிட்டு, மறுபடியும் அல்லாஹ் கூப்பிட்டு யா அல்லாஹ் அவங்க ஷஃபாத் செய்ய வை, மறுபடியும் நீ ஷஃபாத் எடுங்க. எல்லாமே அல்லாஹ் தான். ரசூலும் அல்லாஹ்வும் நாமும் அல்லாஹ்வும் ரசூலும் முக்கோண ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்மையும் யாரும் பிரிக்க முடியாது. ரசூலை பிரிச்சுட்டு நீ அல்லாஹ் சொன்ன இந்த ட்ரையாங்கிள் இல்ல, முக்கோணமா இல்லாமல் நீ நேர்கோட்டில் போகணும்னு நினைச்சினா முடியாது. அப்படி ஒரு சுன்னத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த இல்லை. பாருங்க, இந்த துவா அவர் செய்து விட்டு ஃபாலர் ரஜுலு ஃபரிய, இதை செஞ்சுட்டு அந்த மனுஷர் தொழுது வெளியே வர கண்பார் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் முன்னாடி வச்சு கேட்டுட்டு
கேட்டு வர்றார், யா முகம்மதுன்னு கேட்கறத யார் சொன்னது? நான் சொன்னீனா? எங்கள் மதரசாவில் அஜர்குமார் சொன்னாங்களா? பள்ளியாசை இமாம் சொன்னாங்களா? யார் சொன்னது? அட ஹதீஸில் வருது, யா முகம்மது, யா அல்லாவின் தூதரே, உங்களை நான் அல்லாஹ்விட்ட வச்சு கேட்கிறேன், யா அல்லா ரசூலா வச்சு நான் கேட்கிறேன், அவங்க எனக்காக செய்வாங்க பரிந்துரை, அதை நீ ஏற்றுக்க, கவுல் செய், முதல் செய்ய வை, அதுக்கப்புறம் ஏற்றுக்க. இதெல்லாம் கேட்கறது யார்? நம்மளா கேட்குறோம்? அட ரசூலா சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன? இஸ்திகாசா. யா முகம்மதுன்னு கூப்பிடுறது ஷிர்கா? யா முகம்மது தௌஹீதுன்னு சொன்னா அப்ப யா முஹைதீன் மட்டும் உனக்கு எங்க ஷிர்கா போகுது? யா ரிஃபாயின்றது உனக்கு எங்க ஷிர்கா போகுது? யா ஹாஜான்றது எங்க ஷிர்கா போகுது? நாங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டோம். நீ விட்டுரு, நீ யா முகம்மது மட்டும் சொல்லு, ஹதீஸ் மட்டும் நிறைவேற்றிக்கிறேன். உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அக்கீதாவுக்கு வருகிறோம். இந்த ஹதீஸை எழுதி வச்சுக்கோங்க, இதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஹாஜத் நஃபில் இவ்வாறு இந்த ஹதீஸை யார் யார் கொண்டு வரோம்? ஷாஃபி மத்ஹபுடைய பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்க. இந்த இதுக்கு தலைப்பு என்ன கொடுக்குறாங்கன்னா, பாபுல் அதுக்காரன்ற கிதாப் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த எல்லாருமே தூக்கி விடுவாங்க. அர்பஈன் நவவி 40 ஹதீஸ்களை தூக்கிட்டு வருவாங்க. அந்த நவவி இமாமி இந்த என்ன தலைப்பில் கொண்டு வராங்கன்னா, பாபு அதுக்காரு சலாத்தில் ஹாஜதி, ஹாஜத்து தொழுகையினுடைய துவான்னு கொண்டு வர்றாங்க. என்னைக்காவது இது செஞ்சு நம்ம தொழுது அல்லாட துவா கேட்டுருக்கோமா? எவ்வளோ பெரிய கராமத்து நடக்கிற விஷயம். நம்மளா 1000 தடவை துவா செஞ்சுருக்கோம், ஒரு தடவை இதை செஞ்சு துவா செஞ்சு பாருங்க. நம்ம என்ன ராமாயணத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு, மகாபாரதம் பைபிள் இருந்தே சொல்லி, ஆனால் ஹதீஸை எடுத்து போய் துவா செஞ்சு பாருங்க. என்னைக்கு அந்த அற்புதங்கள் நடந்திருக்கும். தர்காக்கெல்லாம் போகல, நீ உங்களை நான் அங்கே போய் இதெல்லாம் செய்யலாம் சொல்லலை. எளிமையான ஹதீஸில் எடுத்து 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் முத்து ரசூலுல்லாவை முன்வைத்து ஒன்றை நான் கேட்கிறேன், யா ரசூல் அல்லாஹ் உங்களை வச்சு நான் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கேன், யா அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு என்னை சபாத்து செய்யவே என் கஷ்டம், என்னுடைய பண பிரச்சனை இருக்கட்டும், இந்த கோளாறுகளாகட்டும், நோய் நொடிகளாகட்டும், என்னை குழந்தை பாக்கியமாகட்டும், என் பிள்ளைக்கு திருமணமாகட்டும், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் எனக்கு சபாத்து செய்யணும். அப்படி செய்கிற சபாத்தை நீயே ஏற்றுக்க. இப்படி செஞ்சு பாருங்களேன். இந்த 2 ரக்காத் தொழுது ஹாஜத் நபியில செஞ்சு பாருங்க, நடக்குதா இல்லைன்னு பாருங்க. ஹதீஸ்ல வருது, அந்த மனிதர் செய்தார் ஜஸாக்கல்லாஹ், அதாவது ஃபஅல ரஜுலு ஃபபைய, நல்லாயிட்டார். ஏன் நம்ம நல்லாக மாட்டோம்? ரசூலுல்லாஹ் முன்னாடி வச்சு செய்யக்கூடிய இந்த வணக்கத்தில் ஏன் நம்ம நல்லாக மாட்டோம்? அப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதிரி அடிப்படையான சின்ன சின்ன சுன்னத்துகள் நம்மள்ட்ட தவறி விடுற போறதுனால, அப்ப நாம சின்ன சின்ன தவறுகள் விடுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? அக்கீதாவுடைய பாரதூரமான விஷயத்துல கொண்டு போய் விட்டுறான். சர்வச நீங்க வழிமார்களுடைய விஷயத்துல உங்களுக்கு குழப்பம் ஏற்படுத்துறாங்களா? நீங்க முதல்ல ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஆரம்பிங்க, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து இஸ்திகாதாவை ஆரம்பிங்க. இதை நாங்க ஹதீஸை தான் நாங்க அமல் செய்யறோம், நீங்களும் ஹதீஸ் அமல் செஞ்சு காட்டுன்னு சொல்லிட்டு நசையையும் திரும்பி வரக்கூடிய ஹதீஸை தூக்கி காட்டுங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது பாருங்க, இந்த முடிவுக்கு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸை பின்னாடி ஒரு காலத்தில் குலஃபாய் ராஷிதீன்கள் அறிவிக்கிறாங்க. யார் காலத்தில் ஒரு மனிதர் வர்றாரு, அவருக்கு கடுமையான தேவை. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சியில் இருக்கிறாங்க. வந்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு எட்டி பார்க்குறாங்க. அவங்க தான் ஹலீஃபா, ஏதாச்சும் பண தேவைகள் இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குன்னு வர்றாரு. அவங்க திரும்பி கூட பார்க்கல, அவங்க பாட்டு போய்கிட்டே இருக்காங்க. என்னடா ஹலீஃபாவை சந்திக்கும், ஒரு அரசாங்க வேலை, ஒரு அரசியல் அலுவலுக்குண்டான வேலை நடக்குன்னு பார்க்குற, நடக்க மாக்கிது. அப்போ என்ன செய்கிறாங்க? கடைசியாக அப்படியே கையை பசஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உஸ்மான் இப்னு ஹுனைஃப்னு இன்னொரு உஸ்மான் ஒரு சஹாபி வர்றாங்க. வந்துட்டு அந்த மனிதரை கூப்பிட்டு வந்து, என்ன அப்படின்றப்ப, நான் போய் பார்க்குறேன், இன்னைக்கு தேவையை நிறைவேற மாட்டேங்குது, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, இங்கே வா, பார்த்தா வல்லா ஒளி செய், 2 ரக்காத் தொழு, இந்த துவாவை செய். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ தவஜ்ஜஹது பி நபியிக முஹம்மதின் நபிய்யிர் ரஹ்மா, யா முஹம்மத் இன்னி தவஜ்ஜஹது பிக அய்யக்லி லி ஹாஜதி அல்லாஹும்ம ஷஃபிஉ ஃபிய வ ஷஃபிஅனி. இந்த துவாவை செய். செஞ்சுட்டார். என்னுடைய இந்த தேவை நிறைவேண்டாலும் செஞ்சுட்டு வந்துட்டார். வந்தோடனே உஸ்மான் எல்லாம் கூப்பிடுறாங்க, இங்கே வாங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உட்கார வச்சு அவருடைய தேவையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டு, உனக்கு என்னென்னுமே தேவையாக இருந்தால் என்கிட்ட வந்து கேட்டு நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த அரசாங்க வேலை நடந்துருச்சு. வந்தவர் அந்த சஹாபியில் சொன்னாங்க, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, ரொம்ப சுக்ரியாஜி, அல்லாஹ் அவர் கிருபை செய்யட்டும். மாக்கான எந்தூர் ஃபி ஹாஜத்தி வலா எல்தஃபித்து இலைய, என் பக்கம் அவர் திரும்பி கூட பார்க்கல இது வரைக்கும். நானும் முட்டுன்னு முட்டுறேன். பாருங்க, நம்மளும் எத்தனையோ வாழ்க்கையில் கஷ்டங்களை செஞ்சிருப்போம், துவா செஞ்சுருப்போம், அஜர்த்து எல்லா துவாவும் செஞ்சுட்டீங்க, தகஜத்துலாம் சொல்லி வசீலா தேடினியா, தேட இல்லை, போய் செய், இப்போ நடக்கும் சரிங்களா. வலா எல்தஃபித்து இலைய ஹத்தா கல்லம் துஃபிய, நீங்கள் இதை சொல்லி கொடுக்குற வரைக்கும், இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஏன் ஹாஜத் நிறைவேறவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, வல்லாஹி மா கல்லம் து, அது நான் சொல்லலை, அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறாங்க. இப்னு ஹுஸைமாவில் இந்த ஹதீஸ் வருது, வல்லாஹி மா கல்லம் து, இது நான் சொல்லலப்பா, நீ போய் வெளியே அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காத, இவன் சொல்கிற மாதிரி அஜர்குமார்கள் உருவாக்கி கொடுத்ததான் வசீலா இஸ்திகாசா, அதுதான் அவங்க சத்தியம் போட்டு சொல்கிறாங்க. வல்லாஹி மா கல்லம் து, நான் சொல்லல,
ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தார்கள். இந்த விஷயத்துல ஒரு லரீர் வந்தார், கண் தெரியாதவர் வந்தார், அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்தார், நாங்கள் பார்த்தோம், கடைசியாக நல்லாகி போய்விட்டார். இது தெளிவா. இந்த சம்பவம் 4 ஹலீஃபாக்களுடைய காலத்தில் நடந்த இந்த சம்பவம் இப்னு ஹுஸைமால வருது. 2ஆம் பாகம் 225வது ஹதீஸ். முஸ்ததரக்குல் ஹாக்கிம்ன்ற கிதாபில் வருது 1ஆம் பாகம் 707வது ஹதீஸ். தபரானியில் வருது 9ஆம் பாகம் 17வது ஹதீஸ். சரிங்களா? இதுதான் தெளிவான முறையில் சேர்ந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது, இனிமேல் சபை அனுமதிக்காது. எடுத்த உடனே கொஞ்சம் பாயிண்ட்டுகள்லாம் இருக்குது. இன்ஷால்லா அடுத்த நாளை அல்லாஹ்வுடைய கிருபையால் ஷரியத் சம்பந்தமான பார்வையில் நாம் பார்க்கலாம். ரொம்ப ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நல்லபடியாக போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தாய்மார்கள், சகோதரர்கள், பயானை எடுத்திருக்கிறீங்க. நிச்சயமான முறையில் பயானை திரும்ப போட்டு கேட்டு அந்த ஹதீஸ்கள் எல்லாத்தையுமே எழுதி வச்சு சொன்ன மாதிரி அந்த ஹாஜத் நபியில் தொழுவுங்க. இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளோ தேவைகள் இருக்கும், எவ்வளோ நான் துவா செஞ்சுருப்போம். வலா எழுத்தஃபித்து இளைய, என் பக்கம் திரும்பியே பார்க்கல, வசீலா வச்சு துவா செஞ்சு என் தேவை நிறைவேறுச்சுன்னு ஒரு சஹாபி சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ நம்மளும் அதை நம்பணுமா இல்லையா? அந்த உடனே கண் தெரிஞ்சிச்சா இல்லையா? எத்தனையோ சிரமங்கள் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். இதை விட மிகப்பெரிய ஆதாரம் தேவையில்லை. அல்லாஹ் போதுமானவன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் நாள் என்பதால் 10 நாள் தாமதமாக ஆரம்பிக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளை சரியாக 9 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். நாளை மாணவி உம்மத்திற்கு அல்லாஹ் விழுந்த சரியத் என்னும் கேடை என்னும் தலைப்பில் இந்த பயான் தொடரும். அஜர்களுடைய பயான் தொடரும். அஜர்களுடன் துவாவுடன் இன்றைய முதல் நாள் நிகழ்வு நிறைவு. إلى حضرة رسول الله صلى الله عليه وسلم شهر بقرة وعدد الفاتحة وبالله من الشيطان بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه يكافي مزيدا وفرحنا يا كريم يا رحيم يا الله اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه على ما في علم الله وصلاة دائمة بدوام ملك الله اللهم صل على سيدنا محمد الفاتح لما أغلق والخاتم لما سبق وناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم وآله وصحبه حق قدره مقداره العظيم اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحط به القلب تنفرج به الكرب وتطلع به الحبائب تنال به الرغائب واسر الخواتم استسقى الغمام بوجهه الكريم والآله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك أوصي اللهم الصواب من كلامك العزيز ودرود الشريف هذه هدية نازلة بركة شاملة إلى حضرة نبينا شفينا مولانا كبلانا سردار مدينة وقرة أعيننا زمرة فؤادنا وملجانا منجانا أولنا وآخرنا ودخرنا فخرنا سيد ولد آدم سيد العرب والعجم سيد المرسلين حبيبنا مصطفى محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أهل البدرين وغديين خندقين حنينين تبوكين كربلائين وصائر الصحابة والتابعين وتبع تابعين وأئمة المذاهب الأربعة إمام أبي حنيفة الكوفي ومالك المدني وشافعي المصري وعمر بن حنبل البغدادي رحمة الله عليه الواسعة ورحمة الله حبيبا رسول الله صلى الله عليه وسلم جاء بركة المشايخ مار مهدي مار بركة بدر صحابة البركة الباور قرطلوايا ہے لماذا بذاك مار قرطلوايا ہے مشايخ مار استاد مار درجة تندلوايا ہے رحمان حبيب கடந்த காலம் செய்து போய குற்றங்கள் சகாய கபாய துன்ப சதாய அனைத்து பொறுத்தல்வாயாக மாதா பிதாக்கள் மேலான தர்ஜ தருவாயாக
நாங்கள் நன்றிக்கும் துஆவிற்கும் கடமைப்பட்ட அனைத்து மக்களுடைய ஹலாலி முராதினை ஹாஜாத் நிறைவேற்றி தந்தல்வாயாக. இடத்தில் துஆக்கள் சொன்ன மக்கள் அனைத்து மக்களுடைய முராதினை ஹாசிலாகி தந்தல்வாயாக. கஷ்டப்பாடுகள் ஜின் ஷைத்தான் முசீபத் சிறு சுனி உள்ள மக்களுக்கு நீ பரிபூர்ண காமிலாய் சிவ தந்தல்வாயாக. குழந்தை நசீபில்லாத மக்கள் அவுலாதுகளை தந்தல்வாயாக. தொழில் உறக்கம் உள்ள மக்களுக்கு அல்ல நீ பறக்கச் செய்தல்வாயாக. பிரயாணம் நாடுபடி மக்களுக்கு அல்ல நல்லதொரு நசீபு தந்தல்வாயாக. அல்லாஹ்வே எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஹயாவாவுடன் தக்வாவுடன் வாழக்கூடிய தௌஃபீக் தந்தல்வாயாக. அல்லாஹ்வே ஜல்சத்தை நடத்தக்கூடிய காலங்காலமாக நடத்தக்கூடிய இந்திய முஸ்லிம் மக்களுக்கு நீ பறக்கச் செய்தல்வாயாக. ஆஃபியத்துடன் கூடிய தீர்காயுஷ் தந்தல்வாயாக. அல்லாஹ் அவருடைய துஆங்களுடைய அமல்களை நீ கபூல் செய்தல்வாயாக. கியாமத்தோடு நடக்கக்கூடிய தௌஃபீக் தந்தல்வாயாக. அவருடைய மக்களுக்கு நீ கிருபை செய்தல்வாயாக. மஜ்லிஸில் கலந்துக்கக்கூடிய பெரியோர்கள் ஆண்டவர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் சகோதரன்மார் சகோதரிமார்களுக்கு அவருடைய அனைத்து மக்களுடைய முராதலை நீ ஹாசிலாக்கி தந்தல்வாயாக. உடல் வலி நோய் நொடிகளை நீக்கி கொடுத்து பரிபூர்ண காமில் அஷிபு தந்தல்வாயாக. எல்லா கணவனுடைய மந்திரிகளுடைய ஹிலாஃபுகள் நீக்கி கொடுத்து தாய் பிள்ளைகளுக்கு மந்திரிகளுடைய ஹிலாஃபுகள் நீக்கி கொடுத்து மஹபத்தாய் கட்டுப்படக்கூடிய தௌஃபீக் தந்தல்வாயா. நம்மளோட கல்புகளில் யா அல்லாஹ் நீ ஃபரது சுரூர் கூப்பத்து பசீரத்தில் அதாவது கஷ்ம கராமத்து தந்தல்வாயாக. ஏற்றமும் சிறந்த கராமத்தாய் இஸ்திகாமத்தை எங்களுக்கு நசீவாக்கி தந்தல்வாயாக. ஷைத்தான் சிறு சுனிய முசீபத்தில் முடக்கங்கள் தரித்திரியங்கள் பீடைகள் அபகடங்கள் ஆபத்திலிருந்து பாதுகாத்தல்வாயாக. அல்லாஹ் எங்களுக்கு மானசீகமாக ஏற்பட்ட எல்லா விதமான ஷர்களிலிருந்தும் முத்து ரசூலுல்லாஹ் பாதுகாவல் தேடி எல்லா விதமான ஷர்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்தல்வாயாக. நீ பொருத்தப்பட்ட சாலிஹீன்களில் எங்களை கபூல் செய்தல்வாயாக. இந்த பிரார்த்தனைகளையும் பயான்களையும் நீ கபூல் செய்தல்வாயாக. எல்லாருடைய முராதிலையும் கபூல் செய்து முத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பரிபூர்ண ஷஃபாஅத்தை கேட்டு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ரசூலல்லாஹ் என்று ஹாஜத் நஃபில் தொழுது துஆ செய்யக்கூடிய அல்லாஹ்வே அவருடைய ரவுலா ஷரீஃப் முன்னாடி சலாம் சொல்லக்கூடிய மறுமையிலும் முன்ன அன்னாருக்கு முன்னாடி சலாம் சொல்லக்கூடிய மகத்தாய தௌஃபீக் தந்தல்வாயாக. எல்லா விதமான பாத்திலான அகீதாக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தல்வாயாக. எல்லா விதமான உபுத்ததிகள் விதஅத்துவாதிகள் குழப்பவாதிகள் ஃபித்னா ஃபசாதிலிருந்து பாதுகாத்து ரப்பே நீ பொருத்தப்பட்ட சாலிஹான நல்லடியார்களாக ஆக்கி தந்தல்வாயாக. யாரிடமும் கையேந்தாத சாலிஹாய செல்வந்தர்களாக கபூல் செய்தல்வாயாக. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் தீன்தாரிகளாகவும் யாரிடத்திலும் கையேந்தாத தனவந்தர்களாக நீ கபூல் செய்தல்வாயாக. கழியாத்த எங்களுடைய எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் நீ சாலிஹான துணைகளை கொடுத்தல்வாயாக. இன்னும் வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய கல்விகளில் விஷமங்கள் எவ்வளவு சில சிரமங்கள் இருக்கிறதோ யாரிடமும் சொல்ல முடியாத சிரமங்கள் ஆதிகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி தந்தல்வாயாக. ரஹ்மானாகிய ரப்பே எங்களது துஆக்களை ஹபீபாய முத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் ஜாஹ பரக்கத்து உண்டு. மஷாயிஹ்மார் மஹதிமார் பரக்கத்து உண்டு. பத்ர் சஹாபத்துகள் பரக்கத்து உண்டு. வைதிஷேன் தங்களுடைய பரக்கத்து உண்டு. ஹாஜா மிதிஸ் தங்கள் பரக்கத்து உண்டு. ருவாடி குதுபு சுல்தான் தங்கள் பரக்கத்து உண்டு. நாகூர் பாபா தங்கள் பரக்கத்து உண்டு. எல்லா விதமான அவுலியாக்களுடைய பரக்கத்து உண்டு. முபாரக்கான மீராது ஷரீஃபுடைய பரக்கத்து உண்டு. ஒழுமிச்சு கூடிய சாலிஹீன்களுடைய பரக்கத்து உண்டு. உலமாக்களுடைய பரக்கத்து உண்டு. நீ கபூல் செய்தல்வாயாக. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்னா லனா மமதா யா வாசிஅல் கரமி وصلي على النبي سيدنا حبيبنا مولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. آمين. الحمد لله رب العالمين. حق لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي